بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் இங்கு கூடியிருக்கின்ற மக்கள் மத்தியிலே சமரசம் இல்லாத சத்திய கொள்கை என்கிற தலைப்பில் சில செய்திகளை நாம் அறிய இருக்கின்றோம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற அடிப்படையை ஏற்ற முஸ்லிம்களாக வாழ்ந்து வருகிறோம். இந்த அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இந்த கலிமா இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறது. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இதுதான் இந்த கலிமாவுடைய பொருள். இந்த கலிமாவுடைய கொள்கையை பற்றி இரண்டாவதாக நாம் பார்த்தாலும், இந்த கலிமாவுடைய இந்த பொருளே உலகத்தில் இருக்கிற எல்லா கொள்கைகளை விட இது தனித்துவம் பெற்ற ஒரு கொள்கையாகவும், எந்த கொள்கையோடு சமரசம் கொள்ளாத ஒரு கொள்கையாகவும் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இடத்திலே அல்லாஹ் வணக்கத்திற்குரியவனாக இருக்கிறான் என்று இந்த கொள்கையை பற்றி சொல்லவில்லை. வணக்கத்திற்கு தகுதியாக யாருமே இல்லை அல்லாஹ்வை தவிர என்றுதான் இந்த கலிமா சொல்கிறது. வணக்கத்திற்கு தகுதியாக யாருமே இல்லை என்று சொல்லிவிட்டு அதிலிருந்து இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறது. வணக்கத்திற்கு தகுதியாக மரமோ மட்டையோ மகானோ மனிதனோ இன்ன பிற கூட்டமோ பெரியாரோ சாமியாரோ கல்லோ சிலையோ எதுவும் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர என்கிற ஒரு கொள்கையை தான் இந்த கலிமா சொல்கிறது. இந்த கலிமாவிலேயே எந்த சமரசம் இல்லாத ஒரு நித்திய ஜீவனை பற்றிய ஒரு சத்திய கொள்கையை சொல்கிறது. இதை சொல்வதற்குத்தான் எல்லா இறை தூதர்களும் அனுப்பப்பட்டார்கள். அந்த தூதர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதற்கான காரணத்தையும் இறைவன் சொல்கிறான். வஹு வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா, அவன்தான் தனது தூதர்களை நேர்வழியை கொண்டு அனுப்பினான். வ தீனில் ஹக், உண்மையான மார்க்கத்தை கொண்டும் அனுப்பினான். எதற்காக? லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, உலகத்தில் இருக்கிற எல்லா கொள்கையை விட இந்த தூதர்கள் இறைவன் புறத்திலிருந்து எதை பெற்றார்களோ அந்த கொள்கை தான் சிறந்த கொள்கை, சரியான கொள்கை, உண்மையான கொள்கை, நிலையான கொள்கை என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்வதற்காக தூதர்கள் வந்ததாக இறைவன் குறிப்பிடுகிறான். அப்ப இந்த கலிமாவும் சமரசம் இல்லாத ஒரு செய்தியை சொல்கிறது. இந்த கலிமாவை விலக்கி சொல்வதற்கு வருகிற தூதர்களும் இந்த உலகத்திற்கு எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாம, நீ உன் கடவுளும் சரிதான், நான் யார கடவுளுங்கிறனோ அவனும் சரிதான், நம்ம எல்லாரும் சேர்ந்து யார கடவுள் சொல்ல போறோமோ அதுவும் சரிதான், கடவுளே இல்லைன்னு சொன்னா இதுவும் சரிதான் என்று இந்த கடவுள் கொள்கையில எந்த விதமான சமத்துவமோ சமரசமோ பார்த்து விடாமல், கடவுள் கொள்கை என்று சொன்னால்
அதில் பகுத்தறிவு பூர்வமான சரியான தீர்வு கிடைக்க வேண்டும். பல கடவுள் கொள்கை என்று சொன்னால் அதுல தீர்வு இல்லை. கண்டதெல்லாம் கடவுள் என்று சொன்னால் அது எப்படி தீர்வு? ஒரு மாநிலத்திற்கு ஒரு முதல்வர் வேண்டும் என்கிறோம், ஒரு தேசத்திற்கு ஒரு பிரதமர் வேண்டும் என்கிறோம், ஒரு வாகனத்திற்கு ஒரு நிர்வாகி தான் டிரைவராக இருக்க வேண்டும் என்கிறோம். அதுபோன்று அண்ட சராசரத்திற்கும் பல கடவுள் இருந்தால் நாசமாகிவிடும், ஒரு கடவுள் தான் வேண்டும் என்பதுதான் அறிவுபூர்வமான கொள்கை. அப்ப பல கடவுள் கொள்கையில் இது காம்ப்ரமைஸ் பண்ணாது, இதில் சமரசம் கொள்ளாது. கடவுளே இல்லை என்கின்ற ஒரு பைத்தியக்காரத்தனமான வாதத்தை சொல்லிவிட்டு தன்னை பகுத்தறிவாதி என்று பேசுகிறான். ஆனால் அவன் சொல்கிறான் எல்லா பொருளுக்கும் அதை உண்டாக்கிய ஒருவன் வேண்டும் என்கிறான். ஒரு பொருளை பார்க்கிற பொழுது இதை உண்டாக்கிய 4 பேர் இருக்கிறார்கள் என்று நம்புகிறான். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை என்று சொல்கிறான். எல்லா பொருளுக்கும் அதை உருவாக்கியவன் தேவை என்பதுதான் பகுத்தறிவு என்றால், இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லா பொருளும் உண்டாவதற்கு உண்டாக்கியவன் ஒருவன் தேவை என்பதுதான் பகுத்தறிவு. அந்த ஏகத்துவ கொள்கை தான் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த கொள்கை அறிவுபூர்வமான கொள்கையாக இருப்பதோடு அறிவுபூர்வமற்ற கொள்கையோடு சமரசம் செய்யாத கொள்கையாக இருக்கிறது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்கிறதற்குத்தான் எல்லா தூதர்களும் வருகிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த தூதர்கள் எதை சொல்லிவிட்டு சென்றார்களோ அதற்கு பிறகு அந்த தூதரையே கடவுளாக்குற ஒரு நிலை வருகிற பொழுது, அந்த தூதர் சொன்ன செய்திகளை எல்லாம் காலில் தூக்கி போட்டு மிதிக்கிற நிலை வருகிற பொழுது, இந்த சத்திய கொள்கைக்கு உயிரோட்டம் இல்லாமல் அது இறக்கப்படுகின்ற நிலை வருகிற பொழுது அதை புதுப்பிப்பதற்கு ஒரு தூதர் வருவார். இப்படி காலம் காலமாக வந்த இறை தூதர்கள்ல இறுதி தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் இதே சமரசம் இல்லாத கொள்கையை சொன்னார்கள். இந்த கொள்கையில சமரசம் இல்லாமலும் வாழ்ந்து காட்டினார்கள். இந்த கொள்கையின் பால் தான் ஒவ்வொரு முஸ்லிமும் வாழ்க்கையை நடத்த வேண்டும். இதான் அடிப்படை. இந்த சத்திய கொள்கையினுடைய இந்த நாமம், இந்த களிமா, இந்த வாசகம் எப்படி எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இருக்குதோ, எந்த கடவுள் கொள்கையோடு ஒட்டாமல் இருக்கிறதோ, எந்த ஏகத்துவத்தை மட்டும் சொல்கிறதோ, அதே போன்றுதான் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும், இஸ்லாமியனாக மாறுகிற ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த கொள்கையிலே உறுதியோடு இருக்க வேண்டும். அதிலே சமரசம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். இதிலே யாரெல்லாம் சமரசம் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். அவர்களை இந்த உண்மையான சமரசம் இல்லாத சத்திய கொள்கையின் பால் அழைக்க வேண்டும். அப்படி அழைக்கிற பொழுது ஏற்படுகிற தங்கு தடைகளை எல்லாம் இவன் சகித்துக் கொள்ள வேண்டும். எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் தாக்குதல்களையும் சமூக பகிஷ்காரங்களையும் எதிர்கொள்ள துணிய வேண்டும். அதை சொல்வதற்குத்தான் இந்த தலைப்பு. இதுல இந்த சமரசம் இல்லாத இந்த சத்திய கொள்கையை ஒரு முஸ்லிம் எப்படி ஏற்று நடக்க வேண்டும் என்பதை இரு கோணங்கள்ல உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். ஒன்று, இந்த தலைப்பு குறித்து இந்திய நாட்டின் பிற மதத்தை சார்ந்த மக்களுக்கும் சரி, இந்த நாட்டினுடைய அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்களுக்கும் சரி, காவல்துறை அதிகாரிகளுக்கும் சரி, பத்திரிகை துறை உளவுத்துறை அன்பர்களுக்கும் சரி, எல்லா தரப்பு சமூக ஆர்வலர்களுக்கும் சரி, அவர்களுக்கு ஒரு கோணத்திலே ஒரு விடையை இதிலே பதிவு செய்கிறோம். இந்த முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக ஏற்றுக்கொண்டு, ஒரு மனிதன் பிறப்பிலே நிறத்தின் பெயராலோ, மொழியின் பெயராலோ, அல்லது குலத்தின் பெயராலோ, அல்லது ஒரு நாடு அல்லது ஒரு ஊர் என்கின்ற எல்லையின் பெயராலோ ஏற்றத்தாழ்வு பார்க்கப்பட்டு விடக் கூடாது. அத்தனை பேரும் ஒருதாய் மக்களாக இருக்க வேண்டும் என்று தீண்டாமையை தகர்த்தெறிந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி படை திரண்டு இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையாக ஏற்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராக உலகளாவிய பல சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் இந்த இந்திய நாட்டில் வாழ்கிற இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக இந்தியாவிலே பெரும்பான்மை சமுதாயத்திலே இருந்து கொண்டு அதிலே ஒரு வகையான ஒரு தாக்கத்தை பதிவு செய்து கொண்டு, நீ இந்தியனாக இருப்பையானால்
நீ அங்கே இஸ்லாமியனாக இருப்பதை விட இந்துவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை பிரச்சாரத்தை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிற ஒரு விஷம பிரச்சாரத்தை கொண்டு செல்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு அரியணையிலே ஏறிவிட்ட காரணத்தினால், ஆட்சி பீடத்தை தன் வசப்படுத்திக் கொண்ட காரணத்தினால், ஏதோ ஆட்சி கிடைத்து விட்டது, இருக்கின்ற 22 கோடி முஸ்லிம்களையும் மதமாற்றம் செய்து விடலாம், மதமாற்றம் செய்தால் லட்சக்கணக்கிலே, நீங்கள் மதம் மாறி வந்தால் நாங்கள் லட்சக்கணக்கிலே பணத்தை தருகிறோம் என்று ஆசை வார்த்தை காட்டி இழுத்து விடலாம் என்கிற ஒரு கனவு அவர்களிடத்தில் இருக்கிறது. இரண்டாவது, முதலிலே ஆசை வார்த்தை காட்டி அழைப்போம், வந்து விடுங்கள், இல்லை என்றால் பாகிஸ்தானுக்கு விரண்டு ஓடி விடுங்கள், இல்லை என்றால் அடக்குமுறை செய்வோம், அடக்கி ஆள்வோம் என்று அதிகாரப்பூர்வமாக அகங்காரத்தோடு ஆணவத்தோடு இந்த இந்துத்துவாவை திணிக்கின்ற வகையிலே வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவில் சில இடங்களிலும் இந்த கூட்டம் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்றை இவர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த மாட்டில் ஏதோ நீங்கள் இந்த நாட்டிலே வாழுகிற இந்து சமுதாய மக்களுக்கு வழங்குகிற நீதியை போல முஸ்லிம் சமுதாயத்திற்கு சமநீதி வழங்கிவிட்டது போலவும், ஏதோ நீங்கள் இந்த மக்களை எல்லாம் எடுத்து தாரை வார்த்து உங்களுடைய வீட்டு செல்ல பிள்ளைகளாக எடுத்துக்கொண்டது போலவும், அதன் அடிப்படையிலே விசுவாசத்தின் அடிப்படையிலே நீங்கள் எங்கள் அழைத்துக் கொண்டிருப்பதால் நாங்கள் வரமாட்டோம் என்று ஒரு பக்கம் பேசவில்லை, எங்களுடைய கொள்கை உறுதியின் காரணத்தினாலும் சொல்கிறோம். இன்னொரு விஷயத்தையும் அடிப்படையாக வைத்து சொல்கிறோம். நீங்கள் இந்த நாட்டிலே ஒரு பக்கம் ஆசை வார்த்தை காட்டுவதாக பேசுகிறீர்கள், இன்னொரு பக்கம் எல்லா துறைகளிலும் இவனுடைய உரிமைகளை பிடுங்கிவிட்டால், பறித்து விட்டால், இவனுடைய மான மரியாதைக்கு வேட்டு வைத்து விட்டால், முஸ்லிம் என்றாலே தீவிரவாதி என்கின்ற சித்திரத்தை உருவாக்கிவிட்டோம், இனி ஒருவன் தன்னை முஸ்லிம் என்று மாறுதட்டிக் கொள்வதற்கு வெக்கி தலை குனிவான், எனவே மதம் மாறுவான் என்று நீங்கள் கனவு காண்கிறீர்கள். முஸ்லிம் என்றாலே அவனுடைய கல்வி வேலை வாய்ப்புகளுக்கு இடஒதுக்கீடு தந்து விடாமல் அந்த ஊனம் உள்ளவனை தட்டி எறிவோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். முஸ்லிமாக இருக்கிறானா அவனை தூக்கு மேடையில ஏற்று என்று நீங்கள் ஒவ்வொரு முஸ்லிமை பார்த்து அப்பாவியை பார்த்து கருவறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பார்க்கிறோம், எத்தனையோ தூக்கு பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள், தூக்கு தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவர்கள், தீர்ப்பு வழங்கப்பட்டவர்கள், ஒரு தேசத்தின் பிரதமரை படுகொலை செய்தவர்கள் தூக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறார்கள், நிறைவேற்றப்படவில்லை. ஒரு மாநிலத்தின் முதல்வரை படுகொலை செய்தவர்கள், இப்படி ஏராளமான கலவரங்கள், இன படுகொலைகள், பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை சிதைத்து சின்னாபின்னமாக்கியவர்கள், தூக்கு தண்டனைக்கு நியாயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், இவர்களை எல்லாம் விட்டுவிட்டு இவனுடைய பெயர் என்ன, முஸ்லிமா, அவன் அப்பாவியாக இருந்தாலும் சரி தூக்கு மேடையில ஏற்று துடிதுடித்து சாகட்டும் என்று ஏற்றுகிறீர்கள். யாக்கூப் மேமன் என்ற ஒருவன், பாகிஸ்தானை சார்ந்தவன், கடந்த 1992 இந்திய நாடு முழுவதும் பல்வேறு இன படுகொலைகளை உசுப்பேத்திவிட்டு அந்த பள்ளிவாசல், பாபர் பள்ளிவாசலை இடித்து அதன் மூலமாக வெகுண்டெழுந்த பிரச்சனை, மும்பையில் ஏற்பட்ட கலவரங்கள், அதனை தொடர்ந்து அந்த ஊரில் ஏற்பட்ட ஒரு வெடிகுண்டு காரணத்தினால் அந்த குண்டு வெடிப்பிற்காக சம்பந்தப்பட்டவர்கள் என்ற பெயரால் இந்த யாக்கூப் மேமனும் அவனுடைய தாயும் அவனுடைய சகோதரர்களும் அவனுடைய குடும்பமே குற்றவாளிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள். அவருடைய தாயார் கைது செய்யப்பட வேண்டும் மீடியாக்கள் பேசுகிறது. எப்படி காஷ்மீரிலே ஒரு அப்பாவி இளைஞன் ஓடுகிறான், படபடவென்று சுட்டு பொசுக்கி விடுகிறார்கள், பிறகு தீவிரவாதிகள் என்று நினைத்தோம், அப்பாவி என்று வருந்துகிறோம் பேசுகிறார்கள். முஸ்லிம் என்றால் ஒரு ஈ காக்காவை சுட்டு பொசுக்குவது போல பொசுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் அவன் வருகிறான், அடப்பாவிகளா, என் மீது அவப்பழி சுமத்தி விட்டீர்கள், குண்டு வெடிப்பிற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, என் தாய்க்கும் இந்த வெடிப்புக்கும் தொடர்பில்லை, பேட்டி தருகிறான். சரணடைய வரவில்லை, தன்னிலை விளக்கம் கொடுக்க வந்தான். அப்படிப்பட்டவனை மத்திய உளவுத்துறை என்ற பெயரால் நேபாளத்திலிருந்து
இந்தியா வழியாக பாகிஸ்தானிற்கு தப்பி ஓட முயன்ற யாக்கூப் மேமனை வளைத்து பிடித்தது காவல்துறை என்று சொல்லி அவனுக்கு 21 ஆண்டு காலம் ஆயுள் தண்டனையை கொடுத்தீர்களே. அந்த ஆயுள் தண்டனையினுடைய இறுதியிலே அவன் சிறைவாசத்தில் எப்படி வாழ்க்கையை கழித்தான்? அவனோடு சிறைவாசத்திலே இருந்தவர்கள் சொன்னார்கள், அவர்கள் எடுத்துரைத்தார்கள், இவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விடாதீர்கள், அதற்காக நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்கிறோம் என்றார்கள். ஏன்? இவன் ஒரு அப்பாவி, முஸ்லிம்கள் அல்ல, மற்ற சிறை தோழர்கள் முஸ்லிம்கள் அல்ல. அவர்களுடைய நடத்தையை பார்த்து சொன்னார்கள், யாரிடத்திலும் வாய் திறந்து பேசியது கிடையாது, சண்டை பிடித்தது கிடையாது, இந்த சிறைவாசத்திலே சரியான சுகாதாரம் இல்லை என்று சொல்லி கோரிக்கை வைத்து எங்களுக்காக கேட்டிருக்கிறாரே தவிர அவருக்காக எதையும் கேட்டதில்லை. 21 ஆண்டுகள் இந்த மனிதன் உள்ளே இருந்த பொழுது கவலைப்பட்டதில்லை, கண்ணீர் வடித்ததில்லை, ஒரே ஒரு நாளை தவிர. எப்பொழுது 21 ஆண்டுகள் கழித்து இவனை பார்ப்பதற்காக அந்த மனைவி தாய் 21 வயது பெண் சிறைச்சாலைக்கு போவதற்கு முன்னால் பச்சிலம் குழந்தையாக பருவத்திலே விட்டு சென்ற இந்த பெண் 21 வயது கழிந்து ஒரு மணமகளுடைய நிலையிலே வந்து நிற்கிறாள். இவளுக்கு அடுத்தடுத்த கடமைகளை செய்ய வேண்டும், எப்படியாவது எனக்கு விடுதலை கொடுத்து விடுங்கள், எந்த குற்றத்திற்கும் நான் ஆளாகவில்லை. கோரிக்கை வைத்தானே, அப்படிப்பட்ட கோரிக்கை இந்த குடியரசுத் தலைவரிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இவர் முதுகலை படிப்பை எடுத்துக்கொள்கிறார், ஒவ்வொரு பரீட்சையும் கரஸ்பாண்டன்ஸ்ல எழுதுறாரு, அங்கே இருந்து கொண்டு திருக்குரானை மொழியாக்கம் செய்கிறார். இப்படி தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்த இந்த யாக்கூப் மேமன் ஒரே ஒரு நாள் படித்து பரீட்சை எழுதுவதற்கு போகல. அந்த நாள் எது? 2013. இந்த கருணை மனுவை தூக்கி எறிந்து நிராகரித்த இந்த கல் நெஞ்சக்காரன், இந்த பார்ப்பன வெறியன் பிரணாப் முகர்ஜியினுடைய இந்த கருணை மனுவை தள்ளுபடி செய்த அயோக்கியத்தனத்தின் காரணத்தினால் அன்றைக்கு நொந்து போனான். இதற்கு பிறகு படித்து பட்டதாரியாகி பெணமாக போகக்கூடியவனுக்கு எதற்கடா பட்டம்? ஒதுங்கி கொண்டான். மீண்டும் கருணை மனு. எப்படியாவது கருணை காட்ட மாட்டார்களா? கொலைகாரனுக்கு, கொள்ளக்காரனுக்கு, கற்பழித்தவனுக்கு, இன படுகொலையை அம்பலமாக செய்தவனுக்கெல்லாம் கருணை மனு போட்டு கருணையிலே அவர்களுக்கு தள்ளுபடி செய்கிறார்கள். அப்பாவிக்கு கருணை மனு செல்லாதா என்ற ஒரு ஏக்கத்திலே மீண்டும் கருணை மனு கொடுத்தார் இந்த யாக்கூப் மேமன். அதையும் பிடுங்கி எறிந்தீர்கள், பழிக்கு பழி தீர்க்கிறீர்கள். எப்படி? அவன் பிறந்த தினம் பார்த்து தூக்கிலிட வேண்டும், தூக்கு மேடையிலே கொண்டு வந்து நிறுத்தி குளிர் காய்ந்தீர்களே. எப்படியாவது அவனை சாகடித்து விட்டால் இப்படியே எல்லா முஸ்லிம்களும் பார்ப்பார்கள், பதறுவார்கள், அலறுவார்கள், பின்வாங்கி நம் மார்க்கத்திற்கு வந்து விடுவார்கள் என்றல்லவா நினைத்து செய்கிறீர்கள். அப்சல் குருவாகட்டும், யாக்கூப் மேமனாகட்டும், இப்படி இஸ்லாமிய சமுதாயத்தை கூட்டு மனசாட்சி என்ற பெயரால் பாராபட்சத்தோடு ஆள் பார்த்து வருங்குகிற அநீதி, உயர் ஜாதிக்காரன் எல்லாம் அந்த மேடையில இருந்து கொண்டு நீதிமன்றம் என்று தவறான பெயரிட்டு இருக்கிறீர்கள். அந்த இடத்திலே இருந்து கொண்டு முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும், அவனை தூக்கு மேடையில ஏற்ற வேண்டும். இந்த கயிறினுடைய சுருக்கு எல்லோரும் இஸ்லாத்தில் இனிமேல் இருப்பதா என்பதை பரிசீலனை செய்ய வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் உங்களை, இவனை, இந்த அப்பாவியை தூக்கு மேடையில் ஏற்ற வைத்திருக்கிறது. ஆட்சியாளர்கள், காவிகள், காவல்துறை அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் எல்லோரும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டில் வாழ்கிற முஸ்லிம்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் இந்த நேரான, சரியான, நித்தியமான, பகுத்தறிவு பூர்வமான கொள்கை ஏற்று வந்திருக்கிற இஸ்லாமிய சமுதாயம், நீங்கள் எவ்வளவு பொய் வழக்கு போட்டாலும் சரி, எங்களை அடக்கியால் நினைத்தாலும் சரி, எங்களை ஏறி மிதித்தாலும் சரி, எங்களை கழுத்து வரைக்கும் புதைத்து எங்கள் மண்டை கபாலத்தை 2 துண்டாக பிளந்தாலும் சரி, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஈமானை எவனாலும் பிளக்க முடியாது. நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள் மேடையில் பேசுவார்கள், பொதுக்கூட்ட மேடையிலே மைக்குக்கு முன்னால் இவர்கள் சூளுரை உரைப்பார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு பொதுக்கூட்ட மேடையும் தூக்கு மேடையும் ஒரே நிலை. புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய சமுதாயம் ஏதோ இந்த தூக்கு மேடைகளையோ, எறும்பு கடிகளையோ, வெடிகுண்டுகளையோ, கைகால் வெட்டப்படுவதையோ,
கழுத்து துண்டிக்கப்படுவதையோ பார்க்காத கூட்டம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தப்பு கணக்கு போட்டிருக்கிறீர்கள். இஸ்லாமிய சமுதாயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஹுபைப் என்கிற ஒரு நபித்தோழர் தூக்கு மேடைக்கு போகிறார். என்ன காரணம்? அவர் முஸ்லிம் என்கிற ஒரே காரணம். நீ இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாய், உன் மார்க்கத்தை விட்டு வெளியேறு, இல்லை என்றால் உன் உயிர் உன் உடலை விட்டு வெளியேறும். என்ன முடிவு? பரவாயில்லை, நான் இந்த தூக்கு மேடையில் ஏற தயார். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நின்றார்கள். அந்த நேரத்திலே இறுதி ஆசை என்ன கேட்பார்களவா? சாக போறவன்ட்ட இறுதி ஆசை எதை கேட்டா நிறைவேற்றுவியோ? இந்த தண்டனை தள்ளுபடி பண்ணு பார்ப்போம். செய்ய மாட்டீல? கேட்கிறான், இறுதி ஆசை என்ன? அவர் சொல்கிறார், 2 ரக்காத்து தொழ வேண்டும். விரைவாக தொழுது முடிக்கிறார். விரைவாக தொழுது முடித்து விட்டு அந்த மக்களை பார்த்து சொன்னார், குறைஷிகளே, காஃபிர்களே, நீங்கள் 2 ரக்காத் தொழுவதற்கு அனுமதித்தீர்கள். நான் ஏன் விரைவாக தொழுது முடித்தேன் தெரியுமா? ஒருவேளை நான் நீட்டி தொழ வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டேன். நான் நீட்டி தொழுதிருந்தால் இந்த ஹுபைப் உயிருக்கு பயந்து உயிர் போய்விடக் கூடாது என்று நடுங்கி தொழுகையை நீட்டி தொழுகிறார் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக நினைப்பீர்கள். அதனால் தான் நான் உயிருக்கு பயப்படவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு தான் சுருக்கி கொண்டேன். தூக்கு மேடையில் நிற்கிற பொழுது ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இறைவா, இங்கே பழிதிருக்கக்கூடிய இவர்கள் ஒவ்வொருவரையும் நீ கணக்கு வைத்துக்கொள். கேட்டுத்தான் மேடை ஏறினார்கள். என் இறைவனை புகழ்ந்த வண்ணம் இந்த ஈமானிய உச்சரிப்போடு நான் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறேன் என்று உலகத்தை விட்டு பிரிந்தார். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தூக்கு மேடையிலே ஏற்றிவிட்டு ஒரு முஸ்லிமை அவனை சாகடிப்பது உங்களுக்கு சாதனை என்றும் இஸ்லாமியனுக்கு வேதனை என்று நினைப்பீர்கள். ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எங்களை தூக்கு மேடையிலே ஏற்றினால் நாங்கள் திடீரென்று செத்தாலாவது இஸ்லாத்தில் இருக்கிறோமா இல்லாமல் இருக்குமான்னு தெரியாது. திட்டமிடப்பட்டு நாள் குறிக்கப்பட்டு நேரம் குறிக்கப்பட்டு நீ இஸ்லாத்திற்காக மேடை ஏறு என்று சொல்கிற பொழுது அதை வேதனையாக நாங்கள் பார்க்க மாட்டோம், சாதனையாக பார்ப்போம். அப்படி பார்த்தார். அதை அடுத்து நீங்கள் வரலாறை பாருங்கள். உலக வரலாறுக்கு சொல்லிக் கொள்கிறோம். சதாம் ஹுசேன் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற கொள்கையிலே பிற்காலத்தில் தெளிவடைந்தார். திருக்குரானை புரட்டினார். அகில உலகமே காலை நக்கி கொண்டு திரிகிற அந்த அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்தினுடைய குடிமிப்பிடியை பிடித்திழுத்தார். விளைவு விஷவாயுவின் பெயரால் இந்த சதாமை கைது செய்து தூக்கிலேற்ற பார்த்தார்கள். தூக்கு மேடையிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட பொழுது நரேந்திர மோடியே தெரிந்து கொள், அன்றைக்கு ஜார்ஜ் புஷ்ஷிற்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார் இந்த சதாம் ஹுசேன். தூக்கு மேடையிலே நிறுத்தப்படுகிற பொழுது முகத்திலே துணியை போட வந்தார்கள். சதாம் ஹுசேன் சொன்னார், அட பாவிகளா, தூக்கு கயிறு கழுத்திலே சுருக்குவதை பார்த்துவிட்டு ஒருவன் பயந்து விடுவான் என்பதற்கு துணியை போடுகிறாயா? வீரனாக வாழ்ந்திருக்கிறோம், வீரனாகவே மடிவதற்கு தயார். கலற்ற அந்த துணியண்டு கலட்டி நன்று நின்றார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற சமரசம் இல்ல, இந்த சத்திய கொள்கையில் நான் எவனுக்கும் சமரசம் செய்ய மாட்டேன் நின்றார். வஅஷ்ஹது அன்ன முஹம்மத் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய உயிர் உடலை விட்டு பிரிந்து விடுகிறது. இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஏகாதிபத்தியத்திற்கு பாடம் கற்பித்த இந்த சதாம் ஹுசேனுடைய வரிசையில் அப்சல் குருவாகட்டும், யாக்கூப் மேமனாகட்டும், உலகத்தில் இருக்கிற எந்த முஸ்லிமாக இருக்கட்டும், நாங்கள் ஏற்றிருக்கிற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கொள்கையில் நிலைத்திருப்போம். நீங்கள் இப்படியெல்லாம் எங்கள் மீது ஏறி மிதித்தால் நாங்கள் என்ன செய்வோம்? வேறு வழி இல்லாமல் மீண்டும் உங்கள் மார்க்கத்திற்கு மீண்டு விடுவோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? எங்களிடத்தில் அடிப்படையான 2 அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று, நாங்கள் இந்த மார்க்கத்திலே உறுதியோடு இருந்து எங்கள் குருதி உடலிலிருந்து சொட்ட 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 எங்களை நீங்கள் வெட்டி சாய்த்தாலும் சரி, எத்தனாயிரம் தூக்கு மேடைகளையும் இந்த முஸ்லிம் சந்திக்க தயார். இந்த கொள்கை உறுதி இருக்கிறது. இரண்டாவது, நீங்கள் எவ்வளவு வளைத்து போட்டாலும் ஏறி மிதித்தாலும் எகிரி அடிக்காமல் அடங்கி போய்விடுவோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஒரு கோரிக்கை நாங்கள் இறைவனிடத்தில் வைத்திருக்கிறோம். நபி மூசா அவர்கள் ஃபிரௌனுடைய கொடுங்கோல் தன்மையை
அநியாயத்தை, அக்கிரமத்தை பார்த்து கொந்தளித்து இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பனா இன்னக ஆதைத ஃபிரௌன வ மலஅஹு, இறைவா நீ ஃபிரௌனுக்கு ஜீனத்தன் ஆட்சி அதிகாரத்தை அலங்காரத்தை கொடுத்திருக்கிறாய், வம்பாலன் செல்வங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறாய். அந்த பாவிகள் இந்த சத்தியத்தை விட்டு தடை செய்கிறார்கள், தடுக்கிறார்கள், விரட்டுகிறார்கள். ரப்பனா எங்கள் இறைவா ஆத்துமிசாலா அம்பாலிகிம், இவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அழித்து நாசமாக்கு. பண திமிரு, பதவி திமிரு, ஆணவம் கொள்கிறார்களா, நீ அவர்களை நாசமாக்கு. வஷ்துது அலா குலூபிஹிம், அவர்கள் உள்ளங்களை கடுமையாக்கு. லா யுமினூன ஹத்தா யரவுல் அதாபுல் அலீம், இழிவு தரும் வேதனையை அவர்கள் சந்திக்கிற வரை ஈமான் கொண்டக்கூடாது, இறை நம்பிக்கை வந்துடக்கூடாது. அவன் இந்த உலகத்தில் அழிவுனா என்னன்னு தெரியணும், வலினா என்னன்னு உணரணும், வேதனைனா என்னன்னு புரியணும். அப்படிப்பட்ட நிலையில் ஆக்கு இறைவா என்று மூசா அவர்கள் கேட்டது போல நாங்களும் இறைவனிடத்திலே கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். இஸ்லாமிய சமுதாயம் எந்த நரேந்திர மோடி ஆகட்டும், பிரணாப் முகர்ஜி ஆகட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை படுகொலை செய்து கருவறுத்த இந்த சூழ்ச்சிக்காரர்கள் அத்தனை பேரையும் ஒரு நாள் தூக்கு மேடையில் ஏற்றுகிற நிலை வரும். அதையும் இறைவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உலகமே பார்க்கிற அடையாளத்தோடு இவர்கள் ஏதோ ஒரு வகையிலே வெடித்து சிதற போகிறார்களோ, அல்லது விமானத்திலே சுக்குநூறு ஆகிறார்களோ, அல்லது கைதனியாக கால்தனியாக வயிறு தனியாக பிச்சு பராட்டி எடுக்கப்பட போகிறார்களோ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இறைவனிடத்திலே கேட்டு விட்டோம், எங்கள் கோரிக்கையை அங்கே சமர்ப்பித்து விட்டோம். மூன்றாவதாக ஒரு கொள்கையில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அஃதலுல் ஜிஹாத், அறப்போரிலே சிறந்த அறப்போர் கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் உண்மையை சொல்வது, சத்தியத்தை சொல்வது, அதுதான் ஜிஹாதில் மிகச்சிறந்த ஜிஹாத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே. இந்த சமரசம் இல்லாத கொள்கை ஏற்றுக்கொண்டதற்காக எங்களுடைய உயிர் பறிக்கப்பட்டால் கூட இந்த சமரசம் இல்லாத கொள்கையின்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு உங்களுடைய தவறான கொள்கையோடு நாங்கள் சமரசம் செய்யாமல் இருக்கிற காலத்தில் எங்களுக்கு எதிராக நடைபெறுகிற எல்லா சதிகளையும் முறியடிப்பதற்காக இந்த சமுதாயம் கொட்ட கொட்ட குனியறவனும் கிறுக்க, குனிய குனிய கொற்றவனும் மடைய என்ற நிலையில் நாங்கள் கொட்டுப்பட்டிருக்க மாட்டோம். இந்த சமுதாயம் எங்களுடைய கோரிக்கைகளை இந்த நாடு அனுமதித்த வகையிலே ஜனநாயக வழியிலே போராடி விழிப்புணர்வோடு இந்த சமுதாயத்தை எல்லா காலத்திலும் விழிக்க செய்த நிலையோடு எங்கள் வாழ்க்கை இருக்கும் என்பதை அரசாங்கத்தின் கவனத்திற்கு நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இரண்டாவது, இஸ்லாமிய சமுதாயம் நாம் ஏற்றிருக்கிற இந்த கொள்கை, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியாக யாரையும் வணங்கக்கூடாது என்கிற கொள்கை. இந்த கொள்கையிலிருந்து ஷைத்தான் நம்மை பல வகையிலே வழிகெடுக்க பார்ப்பான். அந்த பல வகையிலே வழிகெடுக்க முனைகிற பொழுது ஒவ்வொன்றாக நாம் தப்பித்து வந்து கொண்டு இருக்கிறோம். திடீரென்று ஷைத்தான் உங்களிடத்திலே, நீ அல்லாஹ்வை வணங்குவது போதும், நீ இப்பொழுது ஏழையாகி விட்டாய், எப்பொழுது இஸ்லாத்திற்கு வந்தாயோ எல்லோராலும் ஏளனமாக பேசப்படுகிறாய், வியாபாரம் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு, நஷ்டவாளி ஆயிட்ட, உன் பிள்ளைங்க 4-5 பேருக்கு நோய் நொடி ஏற்பட்டுருச்சு, எனவே பழையபடி உன் மார்க்கத்துக்கு வா, அந்த சிலைகளை வணங்கு, அந்த கொள்கையின் பால் வா என்று ஷைத்தான் எவ்வளவு கும்பிடு போட்டு கூப்பிட்டாலும் காலில் விழுந்து கதறினாலும் இங்கே உள்ள யாரும் போக மாட்டார்கள் என்பதை ஷைத்தான் தெளிவாக புரிந்திருக்கிறான். பிறகு ஷைத்தான் எப்படி யோசிக்கிறான், அவன் பல வகையில ஆள வழிகெடுப்ப தயாரா இருக்கிறான். அப்ப அடுத்த கட்டம் என்ன பார்ப்பான், இவனை ஏகத்துவ கொள்கையிலிருந்து சிதைக்க வேண்டும், சின்ன பின்னமாக்க வேண்டும். என்ன செய்யலாம், நிக்க வச்சு வணங்குறதான பார்த்தா கோவம் வருது அவனுக்கு. இறந்து போனவர்களை மகான்னு சொல்லுவோம், பெரியார்னு சொல்லுவோம், இங்க வந்து சஜிதா பண்ணுன்னு சொல்லுவோம், வெக்கம் இல்லாம பண்ணிட்டு போயிடுவான். அதுல சைத்தான் ஜெயிச்சுக்கிட்டு வரான். கோயில் கட்டுறது காசு கேட்டான்னு கொடுக்க மாட்டோம், தர்கா கட்டுறது காசு கேட்டா கொடுப்பான். பாத்தியா, அங்க தோத்துட்டேன், இங்க நான் ஜெயிச்சுட்டேன். சைத்தான் சிரிப்பான். இவனிடத்துல பஜனை பாட சொன்னால் பாட மாட்டான், 2 மௌலிது பாட சொல்லு, பாட வச்சல்ல. சாமியே ஐயப்பா சொல்ல மாட்டான், ஆனா
வமையுனாதி இஸ்மி அல்ஃபம் பி கல்வத்திகி அஸ்மம் பி ஹிம்மத்திகி சர்மன்லி கஃபத்திகி. சொல்லு 1000 முறை யா அப்துல் காதிர் ஜீலானி சொல்லு 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 1000 வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்துல் காதிர் ஜீலானி ஈராக்ல இருந்து ஓடி குதிரையில கடகடன்னு வந்துருவாரு என்று நம்ப வச்ச பத்தியா? அட அயோக்கிய பயலுலா, ஏமாந்துட்டீங்களா? சைத்தான் அங்கே சிரித்து கொண்டிருப்பான். யோசித்து பாருங்கள். ஒரே வடிவத்தில் சைத்தான் கெடுப்பான் என்று நினைத்து விடாதீர்கள். காவி கொடி இவனுக்கு பிடிக்கவில்லை, இப்ப என்ன செய்வோம்? ஒரு கொடியினால் புண்ணியம் கிடைக்கும் நினைக்கிற, காவி உனக்கு பிடிக்கல, பச்சையை வச்சுக்க. போச்சா? எந்த வீட்டில் இருக்குதோ பரக்கத்து, இல்லையோ முசீபத்து. போட்டோம்ல. சங்கு வெயிடா, வைக்க மாட்டேன், இவன் சரிப்பட்டு வர மாட்டான், வேற என்ன செய்யலாம்? தேங்காய பச்சை துணியை போட்டு இப்ப வைடா, இப்ப வைப்ப. ஏன்? தோத்துட்டான், சமரசம் ஆயிட்டான், அவ்வளவுதானே. இந்தா கோயிலில் போய் உனக்காக மாரியா தட்ட மந்திரிச்சு அந்த கயிறு கட்டு. லா இலாஹ இல்லல்லாஹ். கட்ட மாட்டேன். இப்பதான் நம்ம ஏர்வாடிக்கு போய் ஃபாத்தியா ஓதி கட்டுனது, இப்ப கட்டு. போனா காய்ச்சல் சரியாயிருமா? கட்டுறான்ல. என்ன ஈமான்? சைத்தான் ஜெயிச்சிட்டானா? இந்த ஏகத்துவ கொள்கை ஏதோ ஒரு வகையிலிருந்து, இந்த கொள்கையிலிருந்து நம்மை சறுக்கல் செய்வதற்காக வரும். ஏகத்துவம் என்றால் என்னன்னு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை போன்று பல கடவுள் இருக்கிறதாக நம்புவது இணை வைத்தல். தெளிவாக இருக்கிறோம், அதுல கரெக்டா இருக்கிறோம். இரண்டாவது என்ன? அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தில் எதையாவது ஒன்றை யாருக்கு செய்தாலும் அதுவும் இணை வைத்தல். இதில் தெளிவோடு இருக்கிறோமா? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். அத்துஆஉ ஹுவல் இபாதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிரார்த்தனை செய்வது ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை அல்லாஹ்விடத்திலும் செய்கிறோம், அவுலியாவிடத்திலும் செய்தால் இது கூடுமா? யோசிச்சு பாருங்க. ஆச்சா இல்லையா? உங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பூசாரி வரப்போறாரு, பண்ணி வச்சிருவாரு, ஏத்துக்குவீங்களா? அதே எப்படி நாங்க ஏத்துக்கிறது? இதோ அஜரத் வந்து ஒரு கிராத்து ஓதுவார், அப்ப ஏத்துக்குவோம். 2 பேர் செய்யறதுக்கும் இஸ்லாத்துல இடம் இல்லைங்க. குழப்பத்தை உண்டாக்காத. எப்படி இருக்கு நிலைமை? புரியுதா? ஆள் ட்ரெஸ் வேற, பேரு வேற, ஓதுன பஜனை வேற, அது பிடிக்கல. இப்ப இன்னொரு ஆள் வராரு, ட்ரெஸ் வெள்ளையும் சொல்லையும் வந்துட்டாரு. இதுக்கு தான் வெள்ளையும் சொல்லையுமா திரியிறாங்க. தலையில முக்காடெல்லாம் போட்டாச்சு, ஓதுறாரு. எப்படி? அன்னைக்கு தான் மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு களிமாவே சொல்லி கொடுக்க போறாரு. சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இஸ்லாத்துல இருக்கிறேன், இன்னைக்கு புதுசா சொல்லு. 2 ரக்கா தொழு. இது என்னடா திருமணத்துக்கு 2 ரக்கா தொழுகு இருக்கோ? அப்புறம் நாளைக்கு மாடு வாங்குறதுக்கு 2 ரக்கா தொழுகு சொல்லுவீங்களோ? எத்தனையோ தொழுக. 2 ரக்கா தொழு முதல்ல, அவ கல்யாணம் பண்ணி வைப்பார். ஏன்? அந்த வரதட்சணைலாம் வாங்கியிருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு ஃபாத்தியா ஓதணும்ல. அப்ப இந்த இடத்துல இவருடைய வேலை என்ன? இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலத்துல இப்படித்தான் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கல்யாணத்தை நடத்தி வச்சாங்களா? இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதருக்கே தெரியாம அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் எல்லாம் திருமணம் பண்ணாங்களே. நபி வழினா திருமணத்திற்கு பெண் வீட்டார் இருக்கணும், அவ்வளவுதானே. 2 சாட்சி இருக்கணும், அவ்வளவுதானே. இதுல என்ன எளிமை தானே காட்டணும், அதான பரக்கத்து நிறைந்தது. ஆலிம் சாக்கு என்ன வேலை? எளிமையா பண்ணையான்னு செக் பண்றது அவர் வேலை. இவர் வந்து பரக்கத்தா பண்ணானா, நிறைய செலவு பண்ணி பண்ணானா, நிறைய ஊர்வம்பு இழுத்தானா, சாயங்காலம் பட்டாசு விடுவானா, காலையில ராக்கெட் விடுவானா, 4 விருந்து போடுவானா, வீட்டுக்கு பட்டி பட்டியா அள்ளி தருவானா, அப்படின்னா ஃபாத்தியா ஓதுற வரேன்னு சொன்னா இவன் யாரு? சைத்தான் ஜெயிக்கிறானா? யோசித்து பாருங்கள். நம்முடைய கொள்கையில் சமரசம் இல்லை என்றால், இந்த கொள்கையின்படி என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தவறான கொள்கைக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன், வளைந்து கொடுக்க மாட்டேன். பேசுறான் தௌஹீத்வாதி, நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியாக பிடிப்பவன், தர்கா தலை வச்சு படுக்க மாட்டேன், தட்டு தகடு தாயத்து எதுவும் இல்லை, நான் தௌஹீத்வாதி. சரி, கல்யாணத்தில் என்ன நடந்துச்சு? வரதட்சணை வாங்கியாச்சு. ஏண்டா வாங்கின? நான் கேட்கலையே. 1 லட்சம் ரூபா நான் வாங்கலையே. அடே நீ வாங்கல, அவன் கொடுத்தான். அவனா தானே கொடுத்தான். நானா வாங்கினாதான் பிச்சை. அப்ப அவனா போட்டா? ரோட்ல ஐயாண்டு கேட்டு அவன் 2 ரூபா போட்டா அது பிச்சையான், கேட்காம இப்படி நீட்டும் போது போட்டா அது பிச்சை இல்லையா? அப்ப இவன் யார்? பணக்காரனா? அவனுக்கும் பிச்சைக்காரன் தானே. இவன் தான் 1ஆம் நம்பர் பிச்சைக்காரன். அவன் கஷ்டப்பட்டு வாங்கினான். ஐயா இருந்தா கொடுங்க, தர்மம் பண்ணுங்க சாமி, கொடை வல்லலன்னு கெஞ்சி 5 ரூபா வாங்கினான். இவன் கொடுத்தானே. இவன் எப்ப 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனமான பிச்சைக்காரன், உழைக்காம வாங்கிட்டான்ல. அப்ப இப்படிப்பட்ட காரியத்தை வாங்கிட்டு இவன் தௌஹீத்வாதியா? இவன் இந்த கொள்கையில எப்படி இருக்கிறான்? இல்லையே. கேட்டா என்ன பண்றது? நான் வந்து தௌஹீதின் அடிப்படையில் திருமணம் பண்ண போறேன், பெண்ணை இஸ்லாத்தின் அடிப்படையில் ஏகத்துவவாதியான பெண்ணை தேர்ந்தெடுத்தேன். இந்த ஒன்றை மட்டும் கடைபிடிச்சா போதுமா? அந்த பெண்ணுக்கு வரதட்சணை இல்லாம திருமணம் முடிச்சியா? அதை பார்க்கணும். அப்பதான் சமரசம் அடையலன்னு அர்த்தம். சரி, வரதட்சணை இல்லை, அடுத்து என்ன?
வரதட்சணை இல்லை, பொண்ணு தௌஹீத் தான். ஆனா என்னப்பா, ஆனா வலிமா மட்டும் அவங்க செலவுல போடுறாங்க. அதான்டா வலிமானாலே மாப்பிள்ள போடுறதாண்டா, நீ ஏன்டா அவங்க செலவுல போட சொன்ன? சமரசம் ஆயிட்டியா? முடிஞ்சு போச்சு. சரி, ஒருத்தன் வலிமாவும் ஏன் செலவு தான். என்னன்னா அந்த திருமண மண்டபத்தில் என்ன செய்ய போற? திருமண மண்டபத்தில் சுண்ணாம்பு அடிக்க போறியா? இல்ல திருமண மண்டபத்தில் பெரிய ஒரு ஆர்கெஸ்ட்ரா வைக்க போறேன். போச்சா? சமரசம் ஆயிட்டியா? நபி வழி திருமணம்ங்கிற இடத்துல ஒரு கலங்கத்தை தூக்கி போட்டியா? நான் தான் வரதட்சணை இல்லையே. வரதட்சணை இல்லை, வலிமா நீ தான், நபி வழிப்படிதான். இதுல எங்க இந்த நபி வழி எங்க இருக்குது? ஆர்கெஸ்ட்ரா வச்சியா, இதுக்கு என்ன நபி வழி? வாழைமரம் கட்டினியா, அதுக்கு என்ன நபி வழி? அஜரத்தை கூட்டிட்டு வந்து ஓதரி அள்ளி பையனுகுமா, இது எங்க நபி வழி? எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துட்டு நபி வழின்னு சொன்னா அது நபி வழி. அதானங்க. ஒரு ஆள் என்ன பண்றான், நான் அல்லாஹ்வோடு 18 கடவுளை வணங்குறேன். ஒரு ஆளு நான் அல்லாஹ்வோட 3 கடவுள் தான் வணங்குறேன். இன்னொரு ஆள் சாச்ச நான் ரொம்ப எல்லாம் அநியாயமெல்லாம் பண்ண மாட்டேன், அல்லாஹ்வோட ஒரே ஒரு கடவுள் தான் வணங்குறேன். யார் அத்தனை பேரும்? அத்தனை பேரும் காஃபிர் தான். முடிஞ்சு போச்சு இல்ல? இன்னொருத்தன் சொல்றான், நான் கடவுள் மாதிரி நினைக்கல, ஆனா காலில் போய் விழுந்துருவேன். இவனும் அதே காஃபிர் தான். அப்ப எல்லா செயல்களையும் பார்க்கிற பொழுது ஒரு கொலை செஞ்சாலும் கொலைகாரன், 100 கொலை செஞ்சாலும் கொலைகாரன் தான். அந்த அடிப்படையில் ஒரு திருமணம் செய்கிற பொழுது இங்கே நம்முடைய கொள்கையை சமரசம் செய்து விட்டோமா என்று பார்க்க பார்வை, இதுல உறுதிப்பாடு வேண்டும். அப்பதான் இவனை சைத்தான் யோசிக்க வைப்பான். நீயா வாங்கினதான்ப்பா வரதட்சணை, அவங்களா கொடுத்த வரதட்சணை இல்லை, இப்படி ஜெயிச்சிருவான். இல்லைன்னு வைங்க, பணமா வாங்கினாதான் வரதட்சணை, பொருளாதான் தான் வரதட்சணை இல்லை, இப்படி ஜெயிப்பான் சைத்தான். இல்லைன்னு வைங்க, அடுத்து வருவான், நீ பாதி காசு போட்டு உன் வீட்டு ஆளுக்கு சோற போடு, அவங்க பாதி காசு போட்டு அவங்க வீட்டு ஆளுக்கு சோற போடு, ஏன்னா அவங்கள 500 பேருக்கு நீ உன்னால முடியாது இல்லையா, இப்படி போடுவான் சைத்தான். எப்படியாவது அவன் ஜெயிக்கிறதுக்கு பல வகையில போடுவான், தோத்தரக்கூடாது. இது மாதிரி நேரத்துல தாயார் வந்து நிப்பாங்க, அடே என் சொல்படி கேள்றா, உன் சொல்படி நான் கேட்டேன்லடா, வரதட்சணை இல்லை தானடா, உன் சொல்படி கேட்டேன்லடா, தௌஹீத் பொண்ணை தாண்டா பார்த்துருக்கு, உன் சொல்படி 2 கேட்டுட்டேன், ஏன் சொல்படி நீ 2 கேளு. அது என்ன 2? இது ஊர் ஜமாத்துல கல்யாணம் பண்ணணும். அந்த ஜமாத்தை தௌஹீத்வாதி கல்யாணம் பண்ணி வைப்பாரா? நபி வழிப்படி நடக்குமா? அல்லி பைனகுமாங்கிற பிதஅத் ரசூலுல்லாஹ் காட்டி தராத இந்த துஆவெல்லாம் ஓதாம இருப்பாங்களா? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. 2 நீ சொல்லி கேட்ட, 2 நான் சொல்லி கேட்டேன். நான் என்ன இருந்தாலும் வரதட்சணை இல்லை பாய், அதெல்லாம் இருக்கு. கல்யாணம் அப்படின்னா நம்ம பள்ளியிலையா கல்யாணம்? நம்ம பள்ளியும் இல்லை பாய். என்னங்க வரதட்சணை இல்லைங்கிறீங்க, நம்ம பள்ளியில இல்லைங்கிறீங்க, அப்ப எங்க வீட்டில் நடத்துறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் எளிமையா நடத்து, அதுவும் இல்லை பாய். வேறங்க ஊர் ஜமாத்துல அங்க அல்லி பையனுமா ஓதுவாங்களே, அது என்ன பாய் பண்றது? எல்லாரையும் திருத்த முடியுமா? நீ ஏன்டா வழிகிட்டு போன? அவங்கள நீ ஏன் போன? இப்ப மாலையும் துவா மட்டும்தான், முடிஞ்சு போச்சே. ஒருத்தன் கிணத்தை தாண்டணும்னு முடிவு எடுத்துட்டா ஒரு கால் நீட்டிட்டு தாண்டிட்டோம்லன்னா தொப்புன்னு விழுவான். முழுசால தாண்டணும். அல்லாஹ் சொன்னது மார்க்கத்தை ஏற்று உள்ளே வான்னு சொல்ல, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, முழுமையா வாங்குறான். முழுமையா வரணும்ல. அப்படி முழுமையா வரும்போது விட்டு கொடுக்குறாங்களாம் பெத்த தாய்க்கு. பெத்த தாய்க்கு விட்டு கொடு. சம்பாதிக்கிற 50,000 ரூபாய் மாசம் சம்பளம், உனக்கு எவ்வளவுமா வேணும்? 5,000 ரூபாய் வச்சுக்கோமா, 10,000 செலவுக்கு வச்சுக்கோமா, நீ கேளுமா, எது வந்து கேளுமா, இப்படி கொடு. அம்மா புடவை எடுக்கிறாங்க, எவ்வளவுமா செலவுக்கு தேவைப்படுது? 10,000 புடவை எடுக்க போறேன், 12,000 எடுத்துட்டு போ, கணக்கு பேச மாட்டேன் போ, இப்படி கொடு, விட்டு கொடு. நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, என்னம்மா ஃபேன் வேணுமா, புது ஃபேனா வாங்கி தரேன், கொடு. எல்லாத்திலையும் உலகத்துக்கு விட்டு கொடு. மார்க்கத்தை விட்டு கொடுக்கறதுக்கு மார்க்க நம்ம விட்டு சொத்தா? அது அல்லாஹ்வுடையது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவனுடைய அதிகாரம் எல்லாம் விட்டு கொடுக்கலாமா? அப்ப அவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டதை அம்மாவுக்காண்டி விட்டு கொடுப்பாங்களா? இது என்ன கொள்கை? இதுதான் சமரசமான கொள்கை. விட்டு கொடுக்காமல் இருந்தாதான் சமரசம் இல்லாத கொள்கை, அதான் சத்தியமான கொள்கை. இல்லைன்னா என்ன ஆகும்? அம்மா பார்ப்பாங்க, நல்ல வேலை நம்ம சொன்ன மாதிரி ஊர் ஜமாத்தில் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்றுக்கிட்டான், அடுத்து இவனை இழுப்போம். ஏன்னா அசத்தியத்தின் வழி எப்படி தெரியுமா? ஒரு எட்டை நீங்கள் எடுத்து வச்சா போதும், லபக்குன்னு இழுத்து கொண்டு போயிடும். சத்தியத்தின் வழி அப்படி இல்லை, எல்லா எட்டும் கஷ்டப்பட்டு தான் உள்ள வரணும். ஏன்னா சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது, உங்களுக்கு முன் சென்றவர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் படாம ஈஸியா சொர்க்கத்துக்கு போலாம் நீ நினைக்கிறியா? கஷ்டப்பட்டு வா, சிரமப்பட்டு வா. முன் சென்ற காலத்தில் வாழ்ந்தவர்கள் பல்வேறு நிந்தனைக்கு ஆளாக்கப்பட்டது போல நீ சிரமப்பட்டுத்தான் வர முடியும் அப்படின்ட்டு அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே நான் இஸ்லாத்தை நோக்கி வருகிறேன். வரையா? பள்ளமான இடத்தை நோக்கி வெள்ளம் பாய்ந்து வருவது போல வெள்ளம் வருவது மாதிரி இந்த இஸ்லாத்தை நீ ஏற்றுக்கொண்டால் சோதனை உன்னை நோக்கி வரும், அதை தெரிஞ்சுக்கிட்டு வா.
பரவாயில்ல வரேன். இப்படித்தான் நம்ம வரணும். சத்தியத்தினுடைய பாதையும் அசத்தியத்தின் பாதை அப்படித்தாங்க. அசத்தியத்தின் பாதை பாசம் பிடிச்ச இடம் மாதிரி, காலை வச்சா லொபக்குன்னு இழுத்துட்டு போயிடும். சத்தியத்தின் பாதை நிறைய முள் இருக்கும். குத்துதேன்ற கூடாது, அடுத்தும் குத்தும். தயார் நிலையில வா, வந்துட்டா ஜெயிச்சிடலாம். ஆனால் அசத்தியத்துக்கு என்ன பார்ப்பான்? பரவாயில்ல, நம்ம புள்ள ஜமாத் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான், அடுத்து இவன் என்ன செய்வான்? டேய், ஜமாத்தில் போய் எழுதி கொடு, நான் உங்கள் ஜமாத்தில் ஒருவனாக நான் வசித்து வருகிறேன், நானும் உங்கள் ஊர் அனஃபி ஜமாத்து தான் அல்லது ஷாஃபி ஜமாத்து தான், எனக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்கும்படி கேட்டுக்கணும். இவரே லட்டு கைப்பிட எழுதுவாங்களாம். நான் தௌஹீத்வாதியாச்சே, டே ஏற்றுக்கிட்டு போடா. அடுத்து இன்னொருத்த வருவான், அதுதான் பாதி நினைஞ்சாச்சே, தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முளம் என்ன, அதான் பாதி எட்டாச்சே, மாமனாட்ட வண்டி கேளு போச்சு, உழுகிறதுன்னு ஆகிப்போச்சு. சரி, கல்யாணம் முடிச்சுட்டு வந்து தௌஹீத் மதத்தை சேர்ந்துக்கிறான். இதா மார்க்கமா? இதான் சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறதா? பெத்த தாய் தகப்பன் சொன்னாலும் சரி, பிள்ளை சொன்னாலும் சரி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். இதெல்லவா உறுதி? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது, லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிற ஒரு கூட்டம், யுவாதுன மன் ஹாதல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் யார் மாறு செய்ய நினைக்கிறார்களோ அவர்களை நேசிக்க மாட்டார்கள், அவர்களின் செயலுக்கு இவர்கள் சமாதானம் தெரிவிக்க மாட்டார்கள், அவர்களின் செயல்களில் இவர்கள் சமரசம் காட்ட மாட்டார்கள். வலவு காணு ஆபாகும், அது தன்னை பெற்றெடுத்த தகப்பன்மார்களாக இருந்தாலும் சரி, பெத்த தந்தையா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றியா, ஏத்துக்க முடியாது என்று பிள்ளை இருப்பார். அல்லாஹ் சொன்னானா இல்லையா? எந்த அளவுக்கு சொல்கிறான்? ஃபத்தபியூ மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நபியே, நேர்வழி பெற்ற சத்தியத்தின்பால் சாய்ந்து இருந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்று சொல்கிறானே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பெற்ற தந்தை சொன்னார், நீ எங்களோடு சேர்ந்து இணை வைப்பு செய். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டாரா? ஒரு நாளைக்கு செய்வோம் என்று வளைந்து கொடுத்தாரா? தட்டி கேட்டார், யா அபத்தி லா தஅபுது ஷைத்தான், தந்தையே ஷைத்தானை வணங்காதீர்கள் கேட்டார். தந்தை சொன்னார், ஷைத்தானை வணங்கக்கூடாதா? நான் வடித்த சிலைகளை வழிபடக்கூடாதா? வெளியே போடா, இனிமேல் என் முன்னாடி முழிச்ச கல்லெறிந்து கொலை செய்வேன் என்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்? உறவு முறிகிறது, பாலம் உடைகிறது, இதற்கு பிறகு பந்தத்தை சேர்க்க முடியாது, சொந்தத்தை பார்க்க முடியாது. பயந்தாரா? பதறினாரா? கவலைப்பட்டாரா? பார்த்தார், சலாமுன் அலைக், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அமைதி உண்டாகட்டும். லா அஸ்தக்ஃபிர் லக், நீங்க செய்யற பாவத்துக்கெல்லாம் நான் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறேன், அல்லாஹ்வுக்காக நான் இந்த ஊரை விட்டே வெளியே போறேன். போயிட்டாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வீட்டை விட்டு திடீர்னு வெளியே போனா நமக்கு சோத்தப்படுவது யாரு? நமக்கு எங்க போய் தங்க இடம்? மாற்று உடைக்கு என்ன வழி? சிந்திக்கல. இந்த நிலையில் இந்த சத்தியத்திற்கு நான் வளைந்து கொடுக்க மாட்டேன், வெளியே போனார். வெளியே போனதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லிட்டான், ஒரு இணை வைப்பாரையானால் அவருடைய நேர்வழிக்கு பிரார்த்தனை செய்யலாம், அது தப்பில்லை. ஒருவர் இணை வைத்தால் அவருடைய மற்ற கோரிக்கைகளுக்கு பிரார்த்தனை செய்யலாம், அவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடாது. அவர் ஈமான் கொள்ற வரைக்கும் அவருக்கு பாவ மன்னிப்பு கேட்க கூடாது. அல்லாஹ் கண்டிச்ச உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தைட்ட தானே சொல்லிட்டு வந்தார், ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுவுன் லில்லாஹ், இவர் அல்லாஹ்வுடைய பகிரங்க விரோதி என்று இவர் உணர்ந்த பொழுது தபர்ர மின்ஹு, தன் தந்தைக்காக பாவ மன்னிப்பு கேட்பதிலிருந்து ஒதுங்கி கொண்டார். அல்லாஹ் சொல்றான், எப்படிப்பட்ட ஒரு மனிதர், தன் இறைவனுக்கு இணை வைக்கிற ஒரு காரியம், அந்த விஷயத்தில் கொள்கையில் நான் சமரசம் கொள்ள மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு விருந்து அழைப்பிற்காக போகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் விருந்து கூப்பிட்டுருக்காங்க. ரசூலுல்லாஹ் போறாங்க. போற நேரத்தில் வாசல்ல ஒரு திரைச்சீலை இருக்கிறது. அந்த திரைச்சீலையில ஒரு உருவப்படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயலையும் புறக்கணிக்க வேண்டும், அதனுடைய வெளிப்பாடாக விருந்தையும் புறக்கணிக்க வேண்டும், அந்த சபையை புறக்கணிக்கணும். ரசூலுல்லாஹ் திரும்பி வந்துட்டாங்க. பெத்த மகள்னு பார்த்தார்களா? இதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா பல்கத்தும் மின்னி, இந்த ஃபாத்திமா யார்?
என் ஈரக்குலையின் ஒரு துண்டு. யாராவது ஃபாத்திமாவை வெறுப்பேற்றினால் அவர் என்னை கோபப்படுத்தியதற்கு சமம் நாங்களே. அப்படிப்பட்ட ஃபாத்திமா செய்த தவறை கூட மகள் என்பதற்காக ரசூலுல்லாஹ் விட்டு கொடுத்தார்களா? சமரசம் கண்டார்களா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்களா? தொழமாட்டேன் என்று புறக்கணித்தார்களா? வட்டி வாங்கினார்களா? வரதட்சணை வாங்கினார்களா? ஒரு திரைச்சிலை வீட்டிலே இருக்கிற ஒரு துணி அதை தொங்க விட்டுருக்காங்க, அதுல ஒரு உருவச்சிலை தெரியாது, உருவப்படம் பொறிக்கப்பட்டிருக்கு, போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். இதுதான் புறக்கணிப்பு. இதுதான் சத்திய கொள்கையை வளைந்து கொடுக்காமல் உறுதியோடு பிடித்து நிற்பதற்கு சமம். சஹாபாக்களை பற்றி பேசுகிறோமே, சஹாபாக்களின் தியாகங்களை எல்லாம் வரலாறுகளாக பேசுகிறோமே, அந்த சஹாபாக்களுடைய தியாகம் சொன்ன படிப்பினை என்ன? ஏன் அடிபட்டார்கள்? ஏன் வெட்டுப்பட்டார்கள்? ஏன் அவர்களுடைய உயிர் போர்க்களத்திலே இரத்த வெள்ளமாக பிரிக்கப்பட்டு போனது? இந்த கொள்கைக்காக. போர்க்களம் என்றால் ஏதோ சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த போரா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அவையிலே இருந்த உமர் பின் கத்தாப், அவருடைய சச்சா எதிர்கூட்டத்தில் இருப்பார். அலி ரலியல்லாஹு அன்ஹு இங்கே இருப்பார். அவருடைய மாமா எதிரியா இருப்பார். போரில் வெட்டுப்பட்டு சாவதற்கோ வெட்டி கொலை செய்வதற்கோ எதிர்கூட்டத்தில் இருப்பவர் யார்? சொந்தக்காரர்கள். ஏன் எதிர்கொண்டார்கள்? சத்திய மார்க்கத்தில் வளைவு கிடையாது, நெளிவு கிடையாது, சுழிவு கிடையாது. சஹாபாக்கள் ஆட்சியே வந்து அலறினாலும் அதட்டினாலும் கொள்கையில் வளைந்து கொடுக்க மாட்டார். சின்ன சுண்ணத்துலாம் பார்க்கறது நம்ம ஆளுக. வரதட்சணை கல்யாணத்தில் வயிறு நிறைய வயிறு படைக்க திங்கிறது. தின்னுட்டு ஏன்டா வரதட்சணை கல்யாணத்தில் போய் திங்கிறீங்க? நான் வரதட்சணை வாங்கல. நீ வாங்கல, வாங்கின இடத்துக்கு நீ ஏன் போன? அது வந்து வலிமாக்கு போன, அது சுண்ணத்து. விருந்தழைப்பை ஏத்துக்கிறது சுண்ணத்து. விருந்தழைப்பை ஏத்துக்கிறது சுண்ணத்தா? அப்ப ரசூலுல்லாஹ் ஏன் ஃபாத்திமா அவருடைய விருந்தை புறக்கணிச்சாங்க? அந்த சபையில் என்ன நடந்தது? நீ இதை ஆதரித்தால் நடப்பது என்ன? அல்லாஹ் சொல்லுகிறானே, வ இதல் மௌஊதத்து சுயிலத் பி ஐயிதன் பின் குத்திலத். உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் எதற்காக புதைக்கப்பட்டது, கொலை செய்யப்பட்டது என்று மறுமையிலே விசாரிக்கப்படும். அல்லாஹ்வின் முன்னிலையிலே ஏன் இந்த பச்சிலம் பெண் குழந்தைகளாக நீங்கள் படுகொலை செய்யப்பட்டீர்கள், உயிரோடு புதைக்கப்பட்டீர்கள் என்று அந்த பெண் குழந்தைகளை எல்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்க போகிறான். அது கண்டிப்பாக நடக்கும். அந்த பெண் குழந்தைகள் நாங்கள் உயிரோடு புதைக்கப்பட்டதற்கான காரணியாக இருந்தது இந்த வரதட்சணை என்கின்ற ஒரு கொடுமையை சொல்வார்களே, அந்த வரதட்சணை வாங்கிய கூட்டம், வரதட்சணைக்கு விலை பேசிய கூட்டம், வரதட்சணைக்கு புரோக்கர் வேலை பார்த்த கூட்டம், வரதட்சணைக்காக கூட்டம் கூட்டமாக வயிறு நிறைய தின்னு அதை ஆதரிச்ச கூட்டம், அதில் சமரசம் கண்ட கூட்டம், எல்லோரும் அந்த பெண் குழந்தைகளால் சாட்சி சொல்லப்பட்டு குற்றவாளியாக்கப்பட்டு நரக குண்டத்தில் வீசப்பட போகிறார்களே. யோசித்து பாருங்கள். அந்த வீட்டு விருந்து உங்களுக்கு தேவையா? ஒருவேளை சோத்துக்கு ஈமானை இழக்கலாமா? இவன் வயிறு படைக்க தின்ட்டு வரும்போது வெளியே ஒருத்தன் நிற்பான், சனியா அனாத மாதிரி. யாரு? ஏகத்துவவாதி. இவனை பார்த்தோன்னா திருட்டு பையன் மாதிரி, என்னமோ பிரிவினைவாதி மாதிரி, என்னமோ பயங்கரவாதி மாதிரி, குழப்பவாதி, வழி கெடுக்கிறவன். ஏன் வரதட்சணை சோத திங்காதுன்னு சொல்லிட்டான், வழி கெடுக்கிறவன். தப்பு செய்யாரான்னு சொன்னோ வழி கெடுக்கிறவன், குழப்பவாதி. அவன் பள்ளிக்கு போவாதியா, அவன்லாம் காபீரா போயிட்டான். தெரியுதா? ஒரு பாவம் செய்திருக்கிறான். அந்த பாவத்தை நீ எப்படி எதிர்த்தாய்? ஒரு மூமின் எப்படி எதிர்க்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, கையால தடுங்க. முடியலையா? ஃபமன் ஜாகதஹு பிலிசானிஹி, யார் நாவால் தடுக்கிறானோ ஃபஹுவ மூமின், அவன் நாவால் தடுக்கட்டும், அது கூட அவனை ஈமான்ல கொண்டு போய் சேர்த்துரும். ஒமன் ஜாகதஹு பினஃப்ஸிஹி, தன் உள்ளத்தால் அதை வெறுக்கிறானே அவனை கூட ஈமான்ல சேர்த்து விடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலைஸ வரா ذلك மினல் ஈமானி ஹப்பத்து ஹர்தல், இவன் அல்லாஹ்வை நம்பியதற்கு இந்த மூன்றில் ஒன்றை செய்தாக வேண்டும். இந்த மூன்றில் எதையுமே செய்யாத ஒருவன் அவன் உள்ளத்தில் ஈமான் கடுகளவு கூட கிடையாது என்று சொன்னார்களே. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள். நாம் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறோம்? தீமையை எதிர்த்திருக்கிறோமா? ஈமான் இருக்கிறது. அல்லது எதிர்க்காவிட்டாலும் செய்யாமல் ஒதுங்கி அந்த சபையை புறக்கணித்து என் புறக்கணிப்பை பதிவு செய்திருக்கிறோமா? ஈமான் இருக்கிறது. கையால் தடுக்கிறோமா? ஈமான் இருக்கிறது. இதற்கு சால்ஜாப்பு பேசுகிறோமா? கூட்டத்தில் கலந்து கொள்கிறோமா? நிர்பந்தம் என்று சால்ஜாப்பு சொல்கிறோமா? அங்கே ஈமான் கேள்விக்குறியாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள், அல்லாஹ் சொன்னானே, தன்னுடைய பெற்றோரா இருந்தாலும் சரி மார்க்க விஷயத்தில் வளைந்து கொடுக்க மாட்டார்கள்.
துரும்பாக இருந்தாலும் சரி தூதரின் சொல்லை பின்பற்றிய தோழர்கள் சஹாபாக்கள். இந்த கொள்கையில அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய சட்டத்துல சின்னதோ பெருசோ என்று ஏற்றத்தாழ்வு பார்க்காம வளைந்து கொடுக்காமல் அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். ஏதோ ஊர் மக்கள்கிட்ட மட்டும் இல்ல, பெத்தெடுத்த தகப்பன் தப்பு செய்தாலும் தட்டி கேட்டார்கள், தாய் தப்பு செய்தாலும் வளைந்து கொடுக்க மாட்டார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அவரிடத்திலே கேட்கிறார்கள், அப்துல்லா பின் உமர் அவர்களே, தமத்து ஹஜ் செய்வது கூடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு ஹஜ் செய்பவர்களுக்கெல்லாம் தெரியும், தமத்து ஹஜ்னு சொன்னா உம்ரா செஞ்சுட்டு எஹ்ராம களைஞ்சிட்டு பிறகு எஹ்ராம் கட்டி பிறகு ஹஜ் பண்றது. அந்த மாதிரி தமத்து ஹஜ்னு ஒன்று இருக்குது, ரசூலுல்லாவே செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஹஜ் செய்வது கூடுமான்னு ஒரு கிராமவாசி கேட்கிறார். அப்பொழுது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தமத்து ஹஜ் செய்வது கூடும் அப்படிங்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஆட்சி காலகட்டத்தில் அந்த கிராமவாசி கேட்கிறார், நீங்கள் கூடும்ங்கிறீங்க, உங்க தந்தை உமர் அவர்கள் தமத்து ஹஜ் செய்வது கூடாதுங்கிறாரு, நாங்க எதை பின்பற்றுவது? உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா பின் உமர் அவர்கள், தந்த நாட்டில் ஆட்சி செய்வது உமர் அவர்கள், அவர் கடும் கோபக்காரரு, எதிர்த்து பேசினா சண்டை போட்டுருவாரு என்றெல்லாம் இருந்து கூட அந்த பிள்ளை சொன்னார், கது ஃபஅலஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை நபிகள் நாயகம் செய்திருக்கிறார்கள். எங்க வாப்பா சொன்னதை நான் பின்பற்றுவதா அல்லது நபிகள் நாயகம் சொல்றதை பின்பற்றுவதா? என்ன கேட்கிற கேள்வி? ஒன்னு சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொன்னதை பின்பற்றணும். அப்படின்னா தமத்து ஹஜ் செய்வது கூடும். இவரு கூடாதுன்னா கூடாதுன்னு ஆயிருமா? தகப்பனா இருந்தாலும் சரி மார்க்கத்தில் வளையக்கூடாது. எப்படி பேசுகிறார்? இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வளர்த்தெடுத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். சாதாரண விஷயம்னா என்கிட்ட தட்டி கேளு, நான் சொல்றதை நீ கேளு, சொல்வது கேட்டு கட்டுப்பட்டு நட. மார்க்கம்னா யாரு சொன்னாலும் கேட்டக்கூடாது, அதுல சுதந்திரம் இருக்குது. உமர்லாம் அப்படிதான் பிள்ளைங்களையும் வளர்த்திருக்கார், மனைவியும் வைத்திருக்கிறார். அவருடைய மனைவி என்ன பண்றாங்க, பள்ளிவாசலுக்கு வராங்க. மற்ற பெண்கள்லாம் கேட்குறாங்க, என்ன நீங்கள் தைரியமாக பள்ளிக்கு வரீங்க? பெண்கள் பள்ளிக்கு வருவது கூடாது ஆய்வுன்னு சொல்லிட்டு உங்கள் கணவர் திட்டுவார, பள்ளிக்கெல்லாம் போகாதீங்கன்னு தடுப்பாரு. அப்படின்னு உடனே அந்த மனைவி சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், பெண்கள் பள்ளிக்கு செல்ல அனுமதி கேட்டால் விட்டு விடுங்கள், அனுமதி கொடுங்கள்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு எங்க வீட்டுக்காரர் என்ன பெருசு கேட்டார்களா இல்லையா? மார்க்கத்தினுடைய வரையறையை யாராலும் தடுக்க முடியாது. அது பெற்றெடுத்த தாய் தகப்பனா இருந்தாலும் சரி. இவங்க சொல்றது, எங்க அம்மா பண்ற வேலை டார்ச்சர், டேய் நான் சொல்ற மாதிரி நீ கல்யாணம் பண்ணல, நான் சொல்ற மாதிரி இந்த கல்யாணத்துல கலந்துக்கல, நான் சொல்ற மாதிரி நீ இது உடன்படல, இனிமேல் நான் உனக்கு தாயும் இல்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை சொன்ன உடனே உனக்கு ரொம்ப வேதனை வருதான். இவனுடைய சுயலாபத்திற்கு பெத்த தாயினுடைய கண்ணீரை ஆதாயமாக்கிட்டான். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்? இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டோம்னா எந்த வளைவு நிலையெல்லாம் கிடையாது, எந்த சமரசம் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிற இந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவங்க தாயார் சொல்கிறார், சாதே உன் மார்க்கத்தை விட்டு வெளியே வா, இந்த முகமதை பின்பற்றாத, எங்கூட வா, எங்களுடைய முன்னோர்கள் வழியில நட கேட்கிறார்கள். அப்பொழுது சாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முடியாது. முடியாதா? இனிமேல் பச்சை தண்ணி குடிக்க போறது இல்லை, நான் சாப்பிட போறது இல்லை, நான் பட்னி கிடந்து சாக போறேன். பாரு, நான் இப்ப சாக போறேன்ல, உன்னுடைய மார்க்கத்தை நீ பின்பற்றிட்டு இருக்கிறீல, முகமதை தானே பின்பற்ற, ஓ மார்க்கத்தில் தான் சொல்லப்படுது பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கன்னு. இப்போ யோசிச்சுக்க, நான் நீ இந்த மார்க்கத்திலிருந்து வெளியேற வரைக்கும் பட்டினி கிடந்து சாக தயார், எனக்கு என்ன முடிவு நீ சொல்லு. நீ இந்த மார்க்கத்தை விட்டுட்டு பெத்த தாயை கவனிக்க வரப்போறையா ஓ மார்க்கத்தின் அறிவுரைப்படி, அல்லது அதிலே கிடக்க போறியா, நீ முடிவு சொல்லு. சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு யோசனை வந்துருச்சு. ஏன்னா அவர் ஸ்டடியாக தான் இருந்தார். ஆதாரத்தை வச்சு கேட்குறாங்கல்ல, பெத்த தாய் தகப்பனாருக்கு பணிவிடை செய்யணும்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போ என்ன பண்றது? நேரா ரசூலாட்ட வந்து அல்லாஹ் சொல்கிறான், ஓ வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதிஹி ஹுஸ்னா, பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்று மனிதர்களுக்கு நாம் அறிவுரை வழங்கி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. அந்த அடிப்படையில் என்னுடைய தாயார் சொல்கிறார், நான் சொல்றதை நீ கேளு, நீ வெளியே வான்னு சொல்றாங்க, என் தாயை நான் பின்பற்றுவதா அல்லது இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதா ரசூலாட்ட கேட்கிறாங்க. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஒரு வசனம் இறங்குகிறது. என்ன வசனம்? உன்னுடைய பெற்றோருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள், அதே நேரம் அவர்கள் எனக்கு இணை வைப்பதற்கு உங்களை தூண்டினால் ஃபலா துத்தியுஹுமா, அவர்களுக்கு கட்டுப்பட்டு விடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் வந்து விடுகிறது.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெற்றோருக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், நல்லுபகாரம் செய்ய வேண்டும், ஆனால் படைத்தவனுடைய அதிகாரத்திற்கு மாற்றம் சொன்னால் அது கட்டுப்படக்கூடாது. இதைத்தான் கேட்டார். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தாயாரிடத்திலே போய் சொல்கிறார், தாயே, இறைவன் சொல்லி இருக்கிறான் உனக்கு கீழ்ப்படிய வேண்டும், கட்டுப்பட வேண்டும், நல்லுபகாரம் செய்ய வேண்டும், ஆனால் அவனுக்கு மாற்றமாக நீங்கள் என்னை கூப்பிட்டால் அதற்கு கட்டுப்படக்கூடாது என்று சொல்லி இருக்கிறான். எனவே நான் இந்த மார்க்கத்தை விட்டு மீண்டு வர வேண்டும் என்பதற்கு பட்டினி கிடப்பீர்களா? ஒருவேளை நீங்கள் இப்படியே பட்டினி கிடந்து மௌத்தா போய்விட்டால், ஒருவேளை இறைவன் மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுத்து விட்டால், மீண்டும் எனக்காக நீங்கள் பட்டினி கிடந்து மௌத்தா போனாலும் கூட இந்த சஹாபாவுடைய உள்ளத்திலிருந்து ஈமானை பிரிக்க முடியாதுன்னு சொன்னாரே. அப்படிப்பட்ட சஹாபாக்கள் நமக்கு வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை சொன்ன படிப்பினை என்ன? மார்க்கத்தில் யார் தடுத்தாலும் வளைந்து கொடுக்காதே, சமரசம் கொள்ளாதே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழியில ஒரு சின்ன மாற்றத்தை நீ ஏற்படுத்திடாத. அல்லாஹ் சொன்ன மார்க்கத்துல சின்ன காம்ப்ரமைஸ் விட்டு கொடுத்துறாத. அதற்குத்தான் இந்த ஜமாத் பிரச்சாரம் செய்கிறது. ஊரெல்லாம் சமூக பகிஷ்காரம், எல்லா இயக்கத்திலும் ஒன்று சேர்ந்தார்கள். எதற்கான ஒற்றுமை? இந்த சட்டமன்ற தேர்தலில் அனைவரும், அனைத்து இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து, தௌஹீத் ஜமாத் தவிர எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சியை ஆதரிப்பது என்ற ஒற்றுமையா? காலத்திலும் சேர மாட்டார்கள். எதற்கான ஒற்றுமை? எல்லோரும் ஒன்றிணைந்தார்கள், தௌஹீத் ஜமாத்தை காலில் தூக்கி போட்டு மிதிக்கணும் என்பதற்காக. அதான் ஒற்றுமை. இருக்கட்டும், நீங்கள் உலகத்தை எல்லாரும் சேர்த்துக்குங்க, எங்களுக்கு அல்லாஹ் மட்டும் போதும், நாங்க அப்படி நிக்கிறோம். இந்த இடத்துல தௌஹீதை சொல்லுகிற பொழுது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது, ஹதீஸ்களை எடுத்து சொல்கிற பொழுது பிரிவினைவாதிகள் என்று சொல்வதாக இருந்தால் அந்த சஹாபாக்கள் செய்த செயல் என்ன சொல்கிறது? அவருடைய தாயாற்ற என்ன சொன்னார்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து உமர்லாம் சொல்றாங்க, அபூபக்கர் அவர்களே, யமாமா என்கிற யுத்தத்தில் குர்ஆனை மனப்பாடம் செய்த 70 பேர் படுகொலை செய்யப்பட்டுட்டாங்க. இப்படியே வரிசையா எல்லாரும் கொலை செய்யப்பட்டாங்கன்னா திருக்குர்ஆனை யார் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது? அதனால ஒன்னு ஏற்பாடு பண்ணுவோம், மனப்பாடம் பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதான் மூல பிரதி. நம்ம வேணா திருக்குர்ஆனை கொஞ்சம் எழுத்து வடிவமா தொகுத்து வச்சுக்குவோமா, தேவைப்பட்ட அதையும் வச்சுக்கலாம் இல்லையா என்று கேட்கிறார். துணை பிரதியாக எக்ஸ்ட்ரா தேவைப்படும்ல, நமக்கு ஒரு ஜெராக்ஸ் 10 காப்பி எடுத்து வச்சுக்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்ப கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நீ இப்ப சொல்றது புதுசா இருக்குது, நீ சொன்ன இந்த வாசகம் மார்க்கத்தில் இல்ல, அல்லாஹ்வும் சொல்லல, புத்தகமா எழுதி வைண்டு, ரசூலுல்லாஹ்வும் சொல்லி தரல. இப்ப நீ புதுசா இப்படி கேள்வி கேட்கறத பார்த்தா டவுட்டா இருக்கு. இது மார்க்கத்துக்கு புதுசுல உண்டாக்குற மாதிரி ஆயிருமே. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். மார்க்கத்தின் பெயரால் யாராவது புதுசா உண்டாக்கி வைத்து விட்டால் அது அல்லாஹ்ட்ட ரத்து செய்யப்பட்டுரும். அப்படி சொல்லிட்டாங்களே. குல்லு பிதாத்தின் லலாலா, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கினால் அது வழிகேடுன்ட்டாங்களே. இப்ப எப்படி நீ என்ன இதை செய்ய சொல்ற? செய்ய முடியாது. அபூபக்கர் அவர்களுடைய ஈமானை பாருங்கள், குர்ஆன் ஹதீஸ்ல எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது. அப்பொழுது பிறகு உமர்லாம் சொல்றாங்க, இது மார்க்கத்திற்கு உட்பட்டதே கிடையாது, இது தொகுக்கிறது, இது இபாதத்தெல்லாம் இல்ல, தொகுத்து வச்சுக்கிறது. ஒருத்தன் குர்ஆனை அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஓதுனா 30 நன்மை, அலிஃப் லாம் மீம் 30 நன்மை. குர்ஆனை பார்த்து அலிஃப் லாம் மீம் ஓதுனா 60 நன்மையா? இல்ல, அப்படி பிரிச்சா அது பேர் இபாதத்து, இதுக்கும் 30 நன்மை. ஒருத்தர் போனை வச்சு அலிஃப் லாம் மீம், இதுக்கும் 30 நன்மை. ஒரு போஸ்ட்ல ஒட்டி இருக்கு அலிஃப் லாம் மீம், அதுக்கும் 30 நன்மை. வணக்கத்துல எந்த மாற்றம் இல்லை. நீங்க என்ன பண்றீங்க? துணை ஆதாரம் வைக்கிறீங்க, அவ்வளவுதானே தவிர இது மார்க்கத்துல எந்த புதுசும் கிடையாது. உமர்லாம் சொல்றாங்க, நீங்கள் யோசிச்சது போன்று நானும் யோசிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன், மார்க்கத்தில் ஏதோ புதுசா உண்டாக்குறோமோன்னு பயந்து தான் வந்தேன், இது மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கியது அல்ல என்று சொன்னதற்கு பிறகுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கன்வின்ஸ் ஆனாங்க. ஏன்? உலகமே சேர்ந்து ஒரு கருத்தை சொன்னாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாற்றமா எவன் சொன்னாலும் சரி நான் கட்டுப்பட முடியாது என்ற கொள்கையில் அபூபக்கர் உறுதியோடு இருந்தார். ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்களே, அவர் மௌத்தா போகலன்னு பலரும் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ்வை பார்த்து, அந்த மையத்தான நிலையிலே பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன? திபுத்தன் ஹையவ மையத்தா, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உயிரோடு இருந்த பொழுது எப்படி நறுமணம் கமிழ்ந்தீர்களோ மௌத்தா போன பிறகும் நறுமணம் கமிழ்ந்துதான் இருக்கிறீர்கள். ஓட்டார் ஒரே அடி. ரசூலுல்லாஹ் இப்ப மௌத்தா போயிருக்காங்கன்றாரு. ஊரே எப்படி இருக்கும்? யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டான்னு சொன்னீங்க, உடம்புல தலை இருக்காதுனாரு உமர் அவர்கள். நிலைமை என்ன?
யார் சொன்னாலும் சரி, மார்க்கத்தில் இருக்குல்ல, அல்லாஹ் கேட்கின்றான், யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் மௌத்தாகலன்னு சொல்றிய வாங்க. அபூபக்கர் கூப்பிடுகிறார், வா. முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், இந்த முகமது அல்லாஹ்வுடைய தூதர். அஃபைம் மாத்த அவ் குத்தில, அவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால், இன்கலப்தும் அலா அகாபிக்கும், உங்க மார்க்கத்தை விட்டுட்டு நீங்க ஓடிடுவீங்களா? மன் கான யஅபுது முஹம்மதன், அறிந்து கொள்ளுங்கள், யார் முகம்மதை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன முஹம்மதன் கதுமாத், முகமது மௌத்தா போயிட்டாரு. நீங்க கடவுளா வணங்கலன்னு சொல்லிட்டு உள்ள வந்துருங்க, இங்க இந்த மார்க்கத்துக்குள்ள வாங்க. அதே மாதிரி ஒமன் கான யஅபுதுல்லா, யார் அல்லாஹ்வை கடவுளா வணங்குறீங்களோ, ஃப இன்னல்லாஹ் ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் என்றென்றும் உயிரோடு இருப்பான், மரணிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்தார்கள், மரணித்து விட்டார்கள். ரசூல் அல்லாஹ் முடியாது வாங்க என்ற கொள்கையை சொன்னாரே, யாருக்கும் வளைந்து கொடுக்காத ஏகத்துவ உறுதி. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்று வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போது தான் ஜக்காத்து கொடுப்போம், அவங்க எங்களுக்காண்டி துவா செய்வாங்க. இப்ப நாங்க ஜக்காத்து கொடுக்க மாட்டோம்னு மறுத்துட்டாங்க. என்ன செய்தார்? அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிற பொழுது ஜக்காத்தை கொடுக்க மாட்டேங்கிறானா. எவனெல்லாம் ஜக்காத்து கொடுக்கலையோ அவனுக்கு எதிராக யுத்தம் செய்வேன். யாருங்க அவங்கெல்லாம்? அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருப்பவர்கள், ரசூலை ஏற்றிருப்பவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள். ஒரு சட்டத்தை மாற்றமாக பேசுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அபூபக்கர் அவர்களுக்கு. சஹாபியுடைய வாழ்க்கை புரியுதா? மார்க்கம்னா ஏதோ பெருசுல கை வச்சா மட்டும் தட்டி கேட்போம், சிறுசுல கை வச்சா தட்டி கேட்க வேணாம் இப்படிமாங்க சில பேர். இவங்க எதுலையுமே தட்டி கேட்க மாட்டாங்க. வரதட்சணை என்ன சிறுசா, அதை தட்டி கேட்டீங்களா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற தர்கா வழிபாடு என்ன சிறுசா, அதை தட்டி கேட்டீங்களா? எல்லாத்தையும் தட்டி கேட்க மாட்டாங்க. ஏன்? சினிமாவுக்கு போனாலும் கூட இவங்க கேட்க மாட்டான். ஏன்? ஒற்றுமை குலைஞ்சிரும்ல. இதான் சமரசமா? சமரசம்னா அது சாக்கடை. சமரசம்னா சினிமா தேட்டர் தான் இருக்கும், எல்லா மதத்துக்காரரும் இருப்பான். சத்திய மார்க்கத்தில் பள்ளிவாசல் என்ன சமரசம், என்ன சமத்துவம்? பள்ளிவாசல்ல ஒரு சமத்துவம் இருக்கலாம், பிறப்பினால், மொழியினால், நிறத்தினால் எந்த ஏற்றத்தாலும் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் பின்பற்றுகிற உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய படைப்பில், உங்களுடைய இனத்தில், உங்களுடைய நிறத்தில், உங்களுடைய மொழியில் எப்படி ஏற்றத்தாழ்வு இல்லையோ, தீண்டாமை இல்லையோ, எல்லாரையும் எப்படி நான் ஒன்னாக்கணும், அதே மாதிரி இந்த மார்க்கமும் ஒண்ணுதான். அந்த ஒன்னை மட்டும் பின்பற்றவா, கண்டதையும் சேர்த்து நாளையும் மார்க்கம் கொண்டு வராத, அந்த மதுகபு இந்த மதுகபு கொண்டு வராத. எப்படி உன்னை எல்லாம் ஒரு மார்க்க ஆக்கணுமோ அந்த ஒரு மார்க்கத்தை பின்பற்றி செய். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு அழகான முறையில் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்துல சின்னது பெருசுன்னு பார்க்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு மாற்றமா தட்டி கேட்கணும், அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமா தட்டி கேட்கணும். ஒரு நாள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசல்ல நுழையறாங்க. பள்ளிவாசல்ல பார்த்தா பாங்கு சொல்லிட்டாங்க, அடுத்து இகாமத்து சொல்ல போறாங்க. இடையில ஒரு சத்தம், ஐயால ஸலா ஐயால் ஃபலா இப்படிங்கிறார் பள்ளிவாசல்ல ஒருத்தர். இப்போ இந்த ஃபஜ்ர் தொழுகை சொல்லுவாங்கல்ல, பாங்கு சொல்லி முடிச்சிருவாங்க, அப்புறம் இகாமத்துக்கு டைம் இருக்கும். இடையில அஸ்ஸலாத்து கைரு மினன் நோமுட்டு தனியாக வரும். என்ன புது துவா ரசூலுல்லாஹ் சொல்லி விடுதாங்களா, தூக்கத்தை விட தொழுகை மேலானது, பெண்கள்லாம் வீட்டில் தொழுங்க, ஆண்கள்லாம் உடனே பள்ளிக்கு வாங்க. இப்படி ஒரு புது அறிவிப்பு இடையில இருக்கா? ரசூலுல்லாஹ் இப்படிலாம் உண்டாக்கல. ஆனா இதே மாதிரி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமருடைய மகன் அப்துல்லா பின் உமர் அவர்கள் தள்ளாத வயதில் இருக்கும்போது கண் பார்வை தெரியாத நிலையில் இருக்கிறாங்க, கண் பார்வை இழந்த நிலையில் இருக்கிறாங்க. அவரை கூட்டிட்டு போய் ஒருத்தர் நிக்க வச்சுட்டாரு பள்ளியில. பாங்கு சொல்லி முடிச்சாச்சு, இக்காமத்து சொல்ல போறாங்க. இடையில அந்த பாங்கு சொன்னவர் என்ன பண்றாருன்னா, ஹய்யால ஸலா ஹய்யால ஸலா ஹய்யால் ஃபலா இப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தாரு இவர் கோபம், என்னடா இது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தராத புதுசா ஒண்ணு முளைச்சிருக்குது, ஏற்றுக்கொள்ள கூடாது, இது சரியில்லை, இதை கண்டிக்க வேண்டும். அஹ்ரிஜு மின் ஹாதல் மஸ்ஜிதில் முபத்ததா, இப்படிப்பட்ட பிதாத் செய்யற பள்ளியிலிருந்து என்னை வெளியேற்றி விடுங்கள். ஏன்னா இவரால் போக முடியாது, கண் தெரியாத நிலை, என்ன வெளியே எடுத்துட்டு போங்க, இப்படிப்பட்ட பிதாத் செய்யற பள்ளியில் நான் இருக்க மாட்டேன் சொன்னார்களே அவர்கள் நபித்தோழர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சொல் இது துரும்பா இரும்பா கரும்பான்னு பார்க்க மாட்டார்கள், எதுவா இருந்தாலும் பின்பற்றுவார்கள், ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஒரு நபித்தோழர் பார்த்து கொண்டிருக்கிறார், ஒருத்தர் வேகமாக வந்து தொழுகிறார், கடகடன் குனிகிறார், எந்திரிக்கிறார், கடகடன் சஜிதா பண்றார், எந்திரிக்கிறார்.
சஜிதா பண்ணவர், குனிஞ்சவர், நிமிர்ந்தவர், இவரை பார்த்து விட்டு இந்த நபித்தோழர் சொல்லுகிறார், மா ரக்காத்த வலா சஜதத்த, என்ன தொழுத? அடே என்னப்பா தொழுத? நீ சரியா ருக்குவும் செய்யல, சரியா சஜிதாவும் செய்யல. வலவு முத்த, இப்ப நீ மௌத்தா போன, முத்தாலா கைரி சுன்னத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை விட்ட பாவியா மௌத்தா போவப்பா, நீ தப்பா தொழுதேன்றாரு. நான் கேட்கிறேன், சஜிதா செஞ்சவரை செய்யலன்னு சொல்றதா இருந்தா என்ன மிஸ்டேக் நடந்திருக்கும்? ஒரு சஜிதாவை வேகமா செஞ்சுட்டாருங்க, அவர் செய்யலன்னு சொன்னா, ஒரு சஜிதான் கீழே விழுந்தா எதெல்லாம் ஒட்டும்? 2 குதிகால் அது ஒட்டும், 2 முட்டிக்கால் ஒட்டும், 2 கை ஒட்டும், நெத்தி கூட ஒட்டும். அப்பவும் இவர் சஜிதா செய்யலைன்னா என்னங்க அர்த்தம்? அப்ப என்ன நடந்து போச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஜிதா செய்வதற்கு 7 உறுப்புகள் படணும் தரையில. 2 கால் அவருக்கு பட்டுருச்சு, 2 முட்டி பட்டுருச்சு, 2 கை பட்டுருச்சு, நெத்தியும் பட்டுருச்சு. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நெத்தியும் மூக்கு சேர்ந்து ஒரு உறுப்புனாங்க. நெத்தி மூக்கு சேர்ந்து படணும், அது ஒண்ணுட்டாங்க. இப்ப 7. இப்போ அவருடைய பார்வையில் 6 பட்டிருக்கு, அப்படிதானே? 2 காலு, 2 கை, 2 முட்டி, நெத்தி 6 அரை தானங்க படலை. போ சரியாயிடும். இப்படிலாம் விட்டு கொடுத்தாதான் ஒற்றுமை வரும். விட்டாரா? நீ ஷாஃபி இருந்துட்டு போ, நீ அனஃபி இருந்துட்டு போ, நீ தர்கா வணங்குறா வணங்கிட்டு போ, நீ அல்லாஹ் கனவுல பார்க்கறா பார்த்துக்கிட்டே இரு, நீ கதையெல்லாம் ஊரெல்லாம் கதை இழக்கிறவன் அளந்துக்கிட்டே இரு, நீ மந்திரிச்சு ஓதி குடிக்கிறவன் குடிச்சுக்கிட்டே இரு, நீ பிள்ளை சொன்ன நம்பிக்கிட்டே இரு. மொத்தத்தில் நமக்கு தேவை ஒற்றுமை. இப்படின்னு இருந்தாங்களா? அவர் பார்த்தார், நீ இப்படி மௌத்தா போனா இஸ்லாத்தின்படி மௌத்தா போனவனாக மாட்டாய் அப்படின்னாருன்னா எவ்வளவு உறுதி! அப்படிப்பட்ட உறுதி வர வேண்டும். மார்க்கத்தை பொறுத்த மாட்டில் நம்மிடத்தில் எந்த விதமான வளைவு நுழிவு செலிவு இருக்கக்கூடாது. பார்க்கிறோம், இன்னைக்கு மதுகபுன்னு பிரிஞ்சிருக்குது பள்ளிவாசல். ஷாஃபி ஒரு பக்கம், அனஃபி ஒரு பக்கம். இது மார்க்கத்தில் இருக்கா? இது குர்ஆனுக்கு உட்பட்டதா? இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவரைத்தான் இமாம்னு பின்பற்றி வாழ்றாங்க. அந்த மதுகபாதியுடைய கொள்கை என்ன? அல்லாஹ் ரசூல் சொன்னதையும் நாங்க கேட்போம். அல்லாஹ் ரசூல் சொன்னதை இந்த இமாம் ஷாஃபி சொல்லி இருந்திருக்காருல, அதனால இமாம் ஷாஃபியை பின்பற்றுகிறோம். 1. 2வது, இமாம் ஷாஃபி அவர்கள் அல்லாஹ் ரசூல் சொல்லாதது சில சொல்லியிருப்பாங்கல்ல, அதையும் நாங்கள் பின்பற்றுவோம். 3வது, இமாம் ஷாஃபி அவர்கள் அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு மாற்றமா சொல்வார்ல, அதையும் பின்பற்றுவோம். இதுதான் மதுகபு. தெரிஞ்சுதா மதுகபு நிலைமை? மதுகபுடைய சூழ்நிலை புரியுதா? அனஃபி மதுகபு அபு ஹனீஃபா இமாமை பின்பற்றாங்களே, இவங்க கொள்கை என்ன? அல்லாஹ் சொன்னதாக அல்லது ரசூல்லா சொன்னதாக இமாம் அபு ஹனீஃபா சொல்லிவிட்டதால் நாங்க பின்பற்றோம். இதுவும் அவங்க கொள்கைங்க. ஏன் 5 வேளை கரெக்டா தொழுகிறிய? இமாம் அபு ஹனீஃபா சொன்னார், அல்லாஹ்வும் சொல்லியிருக்கிறான், சரி ஓகே, அதனால இருக்கு. இன்னொரு கொள்கை என்ன? அல்லாஹ்வும் தூதரும் மார்க்கத்தை குறைச்சி தான் சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் மிச்ச மீதி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அதை இந்த அபு ஹனீஃபா சொல்லிட்டு இருக்கிறாரு, இல்லாததையும் இவர் சொல்வதால் இவரையும் பின்பற்றோம். இது 2வது கொள்கை. 3வது என்ன கொள்கை? அல்லாஹ்வும் அவன் தூதரும் எதை செய்யக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறாங்களோ அதை செய்யுங்கன்னு அபு ஹனீஃபா இமாம் சொல்லிட்டா அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாவும் நாங்க செய்வோம். இது இவங்க கொள்கை. இது வெற்றி பெறுமா? இதுதான் மறுமை வெற்றிக்கு வழிவகுக்குமா? இது யோசிச்சு பாருங்க. என்றைக்கு இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டார்களோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம்ங்கிற கொள்கையில் சமரசம் கண்டார்கள். முடிஞ்சு போச்சு. அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள், வேற யாருக்கோ கட்டுப்பட்டு உங்க அமல்களை அழித்துக் கொள்ளாதீர்கள் என்ற இறைவசனத்தில் அவர்கள் வளைந்து போய்விட்டார்கள். மா கானலி மூமினின் வலா மூமினத்தின், மூமீனான ஆணாக இருந்தாலும் மூமீனான பெண்ணாக இருந்தாலும், இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் அவன் தூதரும் ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டால், ஒரு முடிவை அறிவித்து விட்டால், ஒரு மார்க்கத்தை சொல்லிவிட்டால், ஐயக்கூன லஹுமுல் ஹீரத்து மின் அம்ரிஹி, அதில் மாற்று கருத்தை சொல்வது, மாற்று கருத்தை செயல்படுத்துவது எந்த மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் தகுதி இல்லைங்கிறான் அல்லாஹ். இவர்கள் அதை மீறி செய்கிறார்கள். இவங்க கொள்கை என்ன? உதாரணத்துக்கு பாருங்க, 5 வேளை தொழுகை, லுஹர் 4 ரக்காத்து. ஏன்பா 4 ரக்காத்து? அல்லாஹ் சொன்னதாக, ரசூல்லா சொன்னதாக அபு ஹனீஃபா இமாம் வழக்கப்படி எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் தொழுகிறோம். சரியா? அடுத்து என்ன? குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒன்றை இவங்க செய்வாங்க. என்னது? அல்லாஹு அக்பர், சுபானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வத்தபாரக ஸ்முக வதஆலா ஜத்துக்க வலா இலாஹ கைருக்க, சனா ஓதுறாங்களாம். இந்த சனாவை யாருப்பா சொல்லி கொடுத்தா? அல்லாஹ்வா? இல்லை.
ரசூல்லாவா இல்ல, இந்த இமாமின் பெயரால் இருக்கு, எங்க காட்டத்துல இருக்கு. இந்த இமாமின் பெயரால் இருக்குங்கிறீங்களே, இது மார்க்கம் இல்லையே, அது தேவை கிடையாது எங்களுக்கு. இமாம் ஒன்று சொல்லிட்டார்ல, அதை நாங்க செயல்படுத்துவோம். இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? திருமணத்திற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன? திருமண சட்டம்னு ஒன்று இருக்கு. திருமண சட்டத்துக்கு மகர் கொடுக்குன்னு ரசூலா சொன்னாங்க. அந்த மகர் தொகையில ஒருத்தன் மகர் தொகையா குரானை கொடுக்கலாமா? கொடுக்கலாம். குரான் வசனத்தை நீ ஓதி கொடுப்பா, அது கூட மகர் அப்படின்னாங்க ரசூல்லா. இரும்பு மோதிரம் அவன்கிட்ட அதான் இருக்கு, கொடுத்துட்டு போ. ஒரு சட்டை அதான் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஷர்ட் வச்சிருக்கான், இதுதான் கொடுத்துட்டு போ. 50 ரூபா தான் பணம் இருக்கு, கொடுத்துட்டு போ. 5 லட்ச ரூபா இருக்கு, கொடுத்துட்டு போ. இது மகர். பன்றியின் இறைச்சியை கொடுக்கலாமா? பன்றி இறைச்சி, ஒருத்தன் பன்னி வியாபாரம் பார்க்குறான், பன்னி இறைச்சியை மகர் கொடுக்குறேன்னு வரான், கொடுக்கலாமா? ஹனஃபி மதுகப் நூல் சொல்லுகிறது கொடுத்துட்டு போ. குர்ஆனிஸ்ல இல்லை. பன்னி வியாபாரம் பண்ணணும், நீயே பொண்ணை கொடுக்குற, இது தெரியாது உனக்கு மார்க்கம்? அட பன்றி இறைச்சி வியாபாரம் பண்றவன் நீ ஹராமை செய்கிறாய், உனக்கு பொண்ணு கொடுக்கறதே தப்பு, இதுல வேற அதை எனக்கு மகர், என்ன திமிர் இருக்கும் உனக்கு? பொண்ணு கொடுக்கறதே தப்பு, இதுல மகர் தொகை இந்த சாப்பிடு, கறியை கொண்டு வந்த செருப்புகள் அடிக்க மாட்டேன். இது மதுகபு சட்டங்க. ஹிதாயாங்கிற மதுகபு நூல் ஹனஃபி மதுகபு நூல், அதுல எழுதப்படுகிறது ஒருவனுக்கு பன்றி இறைச்சியை மகராக கொடுத்து திருமணம் முடித்தால் அது செல்லும். எழுதிட்டானா இல்லையா? இதான் மார்க்கம். இந்த மார்க்கத்தை பின்பற்றினா சொர்க்கத்துக்கு போக முடியுமா? இது எதுல இருந்து சமரசமாயிருச்சு? ஷைத்தான் பார்த்தான். எப்படி பார்த்தான்? திடுதுப்புன்னு வந்து நான் சொல்ற என்னத்தான் பின்பற்றணும்னு சொன்னா இவன் பின்பற்ற மாட்டான். நாங்க ரசூலுல்லாஹ்வை பின்பற்றோம்னு சொல்லிட்டு போயிடுவான். இவனை முதல்ல ஏமாத்தணும். எப்படி ஏமாத்தலாம்? ஒரு ஆளுக்கு முதல்ல உருவத்தை உண்டாக்கணும். இந்த மோடி உண்டாக்கினாங்கல்ல, இப்படி 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 பெருசா பலூன் உண்டாக்கி பேர்பட்ட பிரதமர் நான்ல மாவோ மேவனோ அப்படின்னு கத்திட்டு கிடந்தான் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஊரெல்லாம் ஒரே பப்ளிசிட்டி, இப்படியே கிடக்கிறான் பாருங்க. இதே ஸ்டைல்ல இவங்க ஒரு ஆளை உண்டாக்குறது. அந்த கற்பனை இவங்களை விட்ட உலகத்துல எவன்ட்டி கிடையாதுங்க. ஒரு நாள் ஒருவர் மதீனாவிலே தூங்கி கொண்டிருந்தார். மதீனால தூங்குனது உனக்கு எப்படி தெரிஞ்சது? இப்படிக்கு டேஷ் கேள்வியே கேட்காத. அவரு திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்துருக்காரு. அவர் பார்த்தது நீ பார்த்தியா? நாங்க வர வழியில நம்ம பெரியவரை பார்த்தோம் அப்படிங்கிறீங்களா? பார்த்தோம்னு சொல்றதா நானும் பார்த்துருப்பேன், அவரும் பார்த்துருப்பார். அவர் பார்த்தேன்னு சொன்னாராம் இவர்கிட்ட. ரசூலுல்லாஹ் ஒரு கனவுல கண்டாராம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், 2 வார ஜும்மாவுக்கு இடையில எத்தனையோ 1000 பேர் சாகுறாங்கப்பா, யாரும் தொழுகிறது இல்லப்பா, நோம்பு வைக்கிறது இல்லப்பா, ஜக்காத்தெல்லாம் கொடுக்கறது இல்லை, பணம் இருந்தும் ஆட்சி செய்யறது இல்லப்பா, இது உடனே இந்த உலகத்துக்கு சொல்லு, நீ பெரிய பணக்காரன் ஆயிருவன்ட்டார். எனவே இதை என்ன செய்தார்? ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு டாக்டர் கிழிச்சு போட்டார், செத்துட்டார் அதுக்குள்ள கார் ஆக்சிடென்ட்ல. அந்த யார் அந்த டாக்டர்? அதை முதல்ல காட்டு. கேள்வி கேட்காதீங்க, கேள்வி கேட்ட நாசமா போயிருவீங்க. ரத்த கக்கி சாத வச்சா. அடுத்து இதை ஒருவன் சிறுவன் என்ன செய்தான்? கொல்லத்துக்கு போவா போறோம் நம்ம, இங்கே பக்கத்துல இருக்க வல்லத்துக்கே போக மாட்டோம், கொல்லத்துக்கு எப்படி போவோம்? ரைட். நீங்கள் கொல்லத்தில் ஒரு மாணவன் 140 நோட்டீஸ் அடித்து விட்டான். அவன் திடீரென்று வகுப்பிலே மாநிலத்தில் முதலாகிவிட்டான். கேரளா நியூஸ் பேப்பர் எடுத்து காட்டணும்ல, நீ இந்த மாநிலத்தில் ஃபர்ஸ்ட் ஆனவன் பேட்டி கொடுக்கணும். நான் எப்படி ஆனேன் என்றால் இந்த நோட்டீஸ் 140 அடிச்சு பரீட்சைக்கெல்லாம் ஓரளவு போகலை, பரீட்சை எழுதவே இல்லை, ஆனால் அப்படின்னு சொல்லணும். அவன் எழுதுறா 140 நோட்டீஸ் விட்டானா, உடனே மாநிலத்திலே ஃபர்ஸ்ட் ஆயிட்டானா. இன்னொருத்தன் பாரு, இன்னொருத்தர் தான் 140 நோட்டீஸ் விடக்கூடாதுன்னு திட்டி கிழிச்சு விட்டான். எனவே வகுப்புல பரீட்சையில ஃபெயிலா போயிட்டான். அவன் என்ன பரீட்சை பேப்பராடா கிழிச்சான், இந்த நோட்டீஸ் தான்டா கிழிச்சான் பாருங்க. இப்ப என்ன பண்றது? இந்த நோட்டீஸை யாராவது கையில வச்சீங்கன்னா யதார்த்தமா ஒரு ஈமான் கொஞ்சம் நெஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கு. நம்ம இதை ஜெராக்ஸ் அடிச்சும் கொடுக்க வேண்டாம், கிழிக்கவும் வேண்டாம். இது கிழிச்சு நம்ம கால் கையெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் வந்து எதுக்கு இருக்கட்டும், கீழையும் போட வேண்டாம். தம்பி கொஞ்சம் இது புடி, அப்பாடா குழப்பத்திலிருந்து விடுபட்டாச்சு. இப்படியுமா ஈமான்ல குறை உள்ளவன் நல்லா போட கிழிச்சிடா வேணாம், அங்கே கிழிச்சிடாதீங்க, ஏதாவது ஆயிரும். ஆனா ஆயிட்டு போகுது, போனா கிழிச்சிட்டு போடுவான். இது தெளிவா இருக்கிறேன், ஓகே. ஆடிக்கிட்டு இருக்கிறேன் விழுந்துருவான்ல, இதே மாதிரி தான் மதுகபு வந்துச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கதையிலிருந்து தான் உண்டானுச்சு இந்த மதுகபு. கொள்கையை உடைக்கிறதுக்கு சைத்தான் இந்த கப்சாலேயே உள்ள வந்தான். எப்படி? சமீபத்தில் நீங்க இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஒரு கிழவன் பேசிட்டு இருக்கிற வீடியோ அப்படியே பரவும். அந்த ஐயா பேசுவார், அகமது கபீரு ரிபாய் நாயகம், பெரிய மகான். அவர் ஒரு ஞான மகான், அதை கேள்விப்பட்டிருப்பிய. ஏன்னா இந்த மாதிரி தான் எல்லா தர்காவுக்கும் வச்சிருக்காங்க கதை, சரியா? இதை பார்த்துட்டு சிரிக்கிறோமே, எல்லா தர்காவும் இப்படி சிரிக்க வேண்டியிருக்குது. அப்படி சந்தி சிரிக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க கதை, எல்லாம் பொய்யுங்க. எப்படி?
இந்த மகான் என்ன பண்ணாரா, ரிபாய் நாயகம் ஒரு நாள் தொலை போனார். போனா மக்க சேகுனா சும்மா விடுவாங்களா, தொலை போவாதானே. அவர் இலங்கைக்காரர் அப்படி தானே பேசுவார். போனாக கூட்டமாக போனாக, பெரும் கூட்டம் இருந்துச்சுங்க. அப்படியே தொழுது கொண்டே இருந்தாங்க. 1 மாசம் ஆச்சு, அவருக்கு போகல. பார்த்தானுவள் பார்த்து அவருக்கு போகல. அவங்க நிற்பார்களா, பொண்டாட்டியை பார்க்கணும் தானே, ஓடிட்டாக. இன்னொருத்தன் வேலை வெட்டி இருக்கும் தானே, இருக்காதா பின்னே, ஓடிட்டாக. இப்படி ஒவ்வொருத்தனா கலண்டு போனானுவ, எல்லாம் போனானுவ. கடைசியா பார்த்தா 1-2 பேர் இருந்தாங்க. 2 மாசமாயி சேகு ருக்கு செய்யல. பார்த்தானுங்க, இவனுங்களும் கலண்டானுங்க. கடைசியில சேகு 3 மாசம் ஆகி ருக்குவுக்கு போகல. அப்புறம் பக்கத்துல ஆலமரம் இருக்கும் தானே, ஆலமரம் வேறுடும் தானே. இப்படி நேரம் வேறுடும், சைட்லையும் வேறுடும். ஆலமரம் சைட்டில் வேறுட ஆரம்பிச்சாச்சு. ஏறிட்டு இவர் காலில் குத்தி, ரிபாய் நாயகம்டா சேகுன்னு சொல்லி சுத்தியா போகும். இப்படியும் வேறுடும் தானே, காலில் வேறுட்டு போயிருச்சு. இப்படி இந்த காலில் குத்தி இப்படி போயிருச்சுங்க. அதற்கு பிறகுதான், அது எத்தனை மாதம் என்று தெரியவில்லை, அதற்கு பிறகுதான் ரிபாய் நாயகம் ருக்கு செய்தார்கள். இவனை எல்லாம் செருப்புகள் அடிக்க வேணாம், அட பாவிகளா, ஏண்டா இந்த மாதிரி இது மாதிரிதான் எல்லாம் பண்ணாங்க. நீங்க இதை பார்த்தா சிரிக்கிறோம், இன்னைக்கு விழிப்புணர்வு அடைஞ்சிட்டோம் சிரிக்கிறோம். அன்னைக்கு இந்த மக்களை குருட்டு பயலாக்கி ஏமாத்தினாங்க. இதே மாதிரி இந்த ஆளு ரசூலா தற்கொலை பண்ணிட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தான்னு கதை பேசி இருக்கிறான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரசூலுல்லாவுக்கு வஹி வரல, தாங்க முடியல. என்ன செஞ்சாங்க? கவனமா கேளுங்க, இப்பதான் நீங்க கவனமா கேட்கணும். ரசூல்லா எடுப்போம், போவோம், பெரிய மலைக்கு போவோம், பாஞ்சு டபால்னு தற்கொலை பண்ணும் முடிவு எடுத்தார்கள். அங்கே போய் நின்று தற்கொலை செய்ய போனார்கள் ரசூலுல்லா. ஜிப்ரீல் வந்தார், யா முகமது இன்னக்கல்ல ரசூல்லா, என்ன பண்றீங்க நீங்க ரசூல் அப்படின்றாங்க. ரசூல்லா ஒதுங்கிட்டாங்க. மீண்டும் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. தற்கொலைக்கு ஜனாசா தொழுகை வைக்கல ரசூல்லா. தற்கொலை செய்வது குஃபுர்னாங்க, தற்கொலை செய்வன காஃபிர் நரகவாசினாங்க. அந்த தூதர் தற்கொலை செய்ய முயற்சி பண்ணிருப்பாங்களா? விழிப்போடு இருக்க வேண்டாம். என்னடான்னு கேட்டா, அந்த ஐயா பேசுறாரு, இது ஹதீஸ்ல இருக்குண்டு. இதுல ஒரு கூட்டம் வந்திருக்காங்க லேட்டஸ்டா. இவன் தர்காவாதிக்கு தம்பி, மதுகவாதிக்கு அண்ணன். யாரு? இமாவை பின்பற்றக்கூடாதான், எல்லா சகாபாக்களையும் பின்பற்றிக்கலாமா. அவுளியாவை வணங்கக்கூடாதான், சூனியக்காரனுக்கு ஆற்றல் இருக்குதான், அவுளியாவுக்கு ஆற்றல் இல்லை. இப்படி இவன் என்ன பண்றான்? ரசூல்லாவுக்கு சூனியம் வைக்கப்படலப்பா, ரசூல்லாவுக்கு சூனியம் வைக்கப்படாது. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான், மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன், உமது இறைவனின் அருளால் நீ பைத்தியக்காரர் கிடையாது, இந்த தூதருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லைங்கிறான்பா. உன்னை இவன் ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் வைக்கப்பட்டதா சஹீஹுல் புகாரில வந்துருச்சு. புகாரில வந்தா கண்ணை மூடி ஏத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுமா, நோ கமெண்ட்ஸ். இவன் புதுசா இவன் தௌஹீதுங்கறான், இவன் போலி தௌஹீத்வாதி. எல்லாத்தையும் சமரசம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். மதுகபின் பேர்ல நிக்கலாம், அவன் சஹாபி பேர்ல வந்து நிக்கிறான். சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும் நிக்கிறான். இவர்களுக்கும் மதுகபுகளை பின்பற்றுவர்களும் வித்தியாசம் இல்ல. மதுகபை பின்பற்றவன் ஒரு இமாமை பின்பற்றான், இவன் எல்லா சஹாபியை பின்பற்றன்னு பேசுறான். தர்காவுக்கு போறவன் அவுளியா நல்லடியாரு, அதனால அல்லாஹ்ட்ட நம்மள்ட்ட கேட்டு வாங்கி வாங்கி சொல்லுவாரு அப்படின்னு நம்புறான். இவன் சுடுகாட்டுல செத்து கிடக்கிற பணத்தை திங்கிற அந்த சூனியக்காரனுக்கு அல்லாஹ் மாதிரியே ஆற்றல் இருக்குன்னு இவன் நம்புறான். இப்படிப்பட்ட சலஃபின் வைத்துக்கொண்டு மார்க்கத்தை குழப்புவதற்காக வருவவன் சொல்றான் சஹீஹுல் புகாரி. புகாரிக்கு என்ன பேரு? சஹி. அதுல இருக்கிறது எல்லாம் சஹி, எல்லாம் சரியான செய்தி, பொய் இருக்கவே இருக்காதுன்னு. இப்படி ரசூல்லா தற்கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்லி 6982வது செய்தியாக புகாரில இமாம் புகாரி எழுதுகிறார், நமக்கு கிடைத்த தகவலின்படி ரசூல்லா தற்கொலை பண்ண இப்படி எல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னு எழுதியிருக்கிறாரு. நமக்கு கிறுக்குன்னு ஒருவேளை செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க தோணுது. இப்படி எல்லாம் கதைகளை உள்ளே புகுத்தித்தான் சைத்தான் வழிகெடுப்பான். யார் சொன்னாலும் சரி, அல்லாஹ்வுடைய கலாம் கருத்து வேறுபாடு இல்லை, முரண்பாடு இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை. ஹதீஸ் என்று ஒன்றை சொன்னால் ரசூலா நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் என்னிடமிருந்து ஒரு ஹதீஸை செவியேற்றால் நீங்களே சொல்வீர்கள் இது ரசூலா கண்டிப்பா சொல்லி இருப்பார்கள் என்று. சில செய்திகளை கேட்டுவிட்டு நீங்கள் சொல்வீர்கள் இது ரசூலா சொல்லியிருக்க மாட்டாங்களே, இது ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டருக்கு சரியில்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள். நான் அதை விட்டு தூரமானவன்.
மன் கதப அலைய முத்தஅம்மிதன், யார் என்னை பற்றி வேண்டுமென்றே பொய் பேசுகிறானோ ஃபல்யதபவ்வல் மகாதுஹு மினன் நார், அவன் நரகத்தை தங்குமிடமாக ஆக்கிக் கொள்ளட்டும். ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. கஃபாபில் மரி கதன் ஐயு ஹதீஸ பிகுல்லி மா சமிய, கேட்டதையெல்லாம் பரப்பி கொண்டிருப்பவன் பொய்யன். ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. எப்படி? வமன் அதல்லு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன், அல்லாஹ் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட வழிகட்டவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். அப்படிப்பட்ட பொய்யை இட்டுக்கட்டிதான் ஷைத்தான் ஏமாற்ற ஆரம்பிப்பான். அபு ஹனீஃபா இமாமின் பெயராலும் ஒரு கதை. இப்படிதான் இந்த வருஷம் தானங்க அது ஜங்கு, இந்த செயின் அப்படியே போய் ஜாயிண்ட் ஆகும். அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் 55 வருடம் ஹஜ் செய்திருக்கிறார்கள். இப்படிங்க கேள்வி கேட்காத, ஏன்னா அதுக்கு ஒரு பதிலடி இருக்கு பின்னாடி. 55 வருடம் ஹஜ் செய்திருக்கிறார்கள். அதே போல 40 ஆண்டுகள் இஷாவுடைய ஒளியிலேயே சுபு தொழுதிருக்கிறார்கள். 40 வருஷம் இஷால ஒளி செய்வாராம், சுபு வரைக்கும் தொழுவாராம். 40 வருஷம். இப்படிப்பட்ட அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் ரஅல்லாஹ மிஅத மர்ரா ஃபில் மனாம், அல்லாஹ்வை கனவிலே 100 முறை பார்த்திருக்கிறார்கள். கதை நீங்க ஒரு ஆள் பார்த்த கதை வந்த உடனே தூக்கி போட்டீங்கல்ல, இப்ப 100 முறை. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு பார்ப்போம். பொய்ய பல தடவை சொன்னா கோயபல்ஸ் தானே, இப்ப 100 வாட்டி. இவர் ஒரு நாள் காபத்துல்லாவிற்கு போய் தொழ வேண்டும் என்று நினைத்து தொழ போனார். காபத்துல்லாவின் வாசலில் அந்த காவலாளி தடுத்து விட்டார். காபத்துல்லால தொழுக கூடாதுன்னு எவன்டா தடுக்க போறான்? இதனோட புது ட்ரெண்டா இருக்குது. காபத்துல்லாவில் கேட்டு வச்சுட்டாங்க, அங்க ஒருத்தன் நின்றுட்டான். இதனால் என்ன ஆகி போச்சு? அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் ஒத்தை காலில் பாதி குரானை ஓதி தொழுது விட்டார். அடுத்த ஒத்தை காலில் இன்னொரு கால், இந்த காலை தூக்கிட்டு மீதி பாதி ஓதி முடித்து விட்டார். அப்பொழுது திடீரென்று ஒரு சப்தம் வந்தது. அபு ஹனீஃபாவே, கது கஃபர்னா லக வலி உம்மத்திக மிம்மன் தபியக, அபு ஹனீஃபாவே உன்னை நான் மன்னிச்சிட்டேன்பா, உன் சமுதாயத்தை மன்னிச்சிட்டேன், உன்னை பின்பற்ற எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் போ, அல்லாஹ் சொல்லிட்டான். எனவே அபு ஹனீஃபா இமாம் பின்பற்றி வந்தீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, மன்னிப்பு கிடைச்சிருச்சு. இப்ப யாராவது ஷாஃபி மதுஹப் போறதா? அப்ப இப்படி ஒரு கதை வந்துருச்சே, நிலைமை என்ன? அபு ஹனீஃபா இமாம் சொல்லியாச்சே, இப்ப மார்க்கத்தை உடைச்சாச்சா? இதான் ஷைத்தான் வரான். அல்லாஹ் ரசூல் நின்னில, குர்ஆன் ஈசா நின்னில, ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் பேணி பாதுகாத்தில, புதுசா இறக்கிட்டோம்ல ஒரு ஆளு, இப்ப இதை பின்பற்று. இன்னொரு செய்தி எழுதி வைத்திருக்கிறார். யாராவது அபு ஹனீஃபா இமாம் அவருடைய கூற்றுக்கு மாற்று கருத்து சொன்னால், மண்ணள்ளி போடக்கூடிய அளவில் மண்ணிலே எத்தனை மண் இருக்குதோ அவ்வளோ மண்ணளவு பாவம் உண்டாகும், நாசம் உண்டாகும், அவன் ஒரு காலத்திலையும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்றும் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதான் ரத்தங்கி சாவர மாதிரி. இப்ப யாராவது எழுத்து கேள்வி வைப்பாங்களா? அபு ஹனீஃபா இமாமின் பெயரால் இவங்க நிறைய சொல்லுவார்கள். மலை தொழுகையில தொழுகை நடத்தக்கூடாது. ரசூலுல்லாஹ் மலை தொழுகைக்கு போனாங்க, மலை தொழுகைக்கு துவா செஞ்சாங்க, அப்புறம் 2 ரக்காத் தொழுதார்கள். தெளிவான ஹதீஸ் இருக்குது. ஆனால் ஹனஃபி மதுஹப் சட்டம் சொல்கிறது, ஹதீஸ் இருக்கட்டும்யா, அல்லாஹ் ரசூல் சொன்னது நான் புதுசா சொல்றேன் கேளு, மலை தொழுகைக்கு தொழுகை கிடையாது. இப்ப என்ன? மார்க்கத்தை புதிதாக உண்டாக்கி இருக்கிறார்கள். சமரசம் கொள்ளலாமா? இப்ப இதற்கு என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது? நான் எதை பின்பற்ற வேண்டும்? இங்கே குர்ஆன் சுன்னாவை உயிர்ப்பிக்க வேண்டும். கிரகண தொழுகை, சூரியன் சந்திரன் கிரகணம் ஏற்பட்டால் அதற்கு தொழுகை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த கிரகணம் ஏற்பட்டால் அது விலகும் வரை சல்லு ஹத்தா தன்ஜலியா, விலகும் வரை தொழுங்கள், திக்ர் செய்யுங்கள், மன்னரை வேதனையிலிருந்து பாதுகாவல் தேடுங்கள், அது விலகும் வரை இப்படி எல்லாம் செய்யுங்கள்னு சொன்ன ரசூலுல்லாஹ் பயானும் செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய மதுஹப் சொல்லுகிறது, ஹனஃபி மதுஹபின்படி கிரகண தொழுகைக்கு பயான் இல்லை. இப்ப நாம் எதை பின்பற்றுவது? இப்படி மதுஹபுகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள், தரீகாக்களாக பிரித்திருக்கிறார்கள். நீ அல்லாஹ்வை அடைய வேண்டுமா? ஹகீகத்து, தரீகத்து, ஷரியத்து, மாரிஃபத்து, அப்படித்தான் அல்லாஹ்வை அடையணும். தொழுகிறான் ஒருத்தன், இந்த தரீகாவாதி அல்லாஹ்வை அடைஞ்சிட்டு தான் சொல்றானே, அவன் தொழுவானா? தொழ மாட்டான். இந்த தொழுகிறான்ல இவன் தொழுவான், அஜரத்து நீங்க தொழுவல, தில்கி நமாஸ் அப்படிம்பா. தரீகாவாதிங்க தில்கி நமாஸ், இதனடா உருதுல தில்கி நமாஸ்னா உள்ளத்துல தொழுகிறதா. இவர் தொழுவாங்கல, குனிவாராம், நிமிர்வாராம், கால் கெடுக்க நிப்பாராம், ஓதுவாராம், சலாங் கொடுப்பாராம், இவர் தொழுதிருக்கார். இவர் என்ன? நான் தொழ மாட்டேன். ஏன்?
நான் உள்ளத்தில் என் இறைவனை வணங்குகிறேன். அடா புதுசா இருக்குது. பள்ளிவாசல் இப்படிதான் ஒருத்தர் வந்தாராம். இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இப்படி சொல்லுவாங்க. பள்ளிவாசல் ஒருத்தர் வந்தாராம், அஜர்த்து வாங்க உள்ள தொழுகிறது. என்னது அப்படின்னா காபத்துலாவில் தொழுதுகிட்டு இருக்கிறேன். காபாவில் தொழுது என்னங்க அஜர்த்து புதுசா இருக்கு, தொழுதுகிட்டு இருக்கிறேன். சரி வாங்கடா எல்லாம் உள்ள போலாம். திடீர்னு தண்ணி எடுத்து அஜர்த்து என்ன பண்றீங்க? காபால தீப்பிடிச்சு எரியுது, தண்ணி ஊற்றி அணைக்கிறேன். இங்கிருந்தா ஸ்ரீலங்காவில் இருந்தா. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போ போ. அஜர்த்து என்னாச்சு? அஜர்த்து நல்லா தானே, என்னாச்சு? காபத்துலாவில் நாய் வந்துருச்சு, விரட்டி விட்டேன் அப்படின்ட்டாரான். இவங்க பார்த்தாங்க, இந்த செருப்பு கட்டி அடிக்க விடக்கூடாது, அயோக்கியப்ப எப்படி ஏமாத்துறான். ரசூல்லாவே கால் கடுக்க நின்று தொழுதாங்க. அல்லாவின் தூதரே, அல்லாஹ் உங்க முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டான். அப்படிப்பட்ட ஒரு தூதர் ஏன் கால் கடுக்க தொழுகிறீங்க? அஃபலா கூனா அப்தன் ஷக்கூரா, என் இறைவனுக்கு நன்றியுடைய அடையாளம் இருக்க வேண்டாமான்னு ரசூலா சொன்னாங்க. இவன் புதுசால சொல்றான், இவனுக்கு ஒரு வேட்டு வைக்கணும். ஏன்? இவன் பெரிய அவுளியான் பேர் ஊரெல்லாம் திரியவனே கூப்பிட்டு வச்சு, அஜர்த்து உங்களுக்கு சோறு வாங்குறீங்க. தட்டு நிறைய பெரிய சோறு, உள்ளுக்குள்ள கோழி, ஒரு ஆடு, 2 மீன், முட்டை, சோத்தை அப்படியே கோபுரம் மாதிரி வச்சு இந்தாங்க அஜரத்து, கந்தூரி மாதிரி அஜரத்து சாப்பிடுங்க. பார்த்தாரு ஆத்திரம், நாசமா போவீங்க, நெருவலா போயிருவீங்க, கழிச்சல்ல போயிருவீங்க. உருப்பிடுவீங்களா? ஒரு மகானுக்கு சோறு வைக்கிறீங்க, சோறுக்கு ரசம் வைக்க வேணாம், குழம்பு வைக்க வேணாம், கறி வைக்க வேணாம், பின்னாடி வந்து போட்டானா ஒருத்தன் படல. சோத்துக்குள்ள இருக்கிற கோழி தெரியல, காபத்துள்ள இருக்கிற நாய் தெரியுதா? ஏண்டா இருக்கா? இப்படி ஏமாத்துறாங்க. தரிகாவின் பயிலார் ஒரு கூட்டம். இன்னொருத்த வரான், நான் 40 நாள் வா, 4 மாசம் வா, 1 மாசமா வா, வராட்டி பரவாயில்ல இன்ஷா அல்லாஹ் சொல்லு. இன்ஷா அல்லாஹ்னா கண்டிப்பா செய்யறதுக்கு பேர் இன்ஷா அல்லாஹ். இப்போ இன்னும் சில நிமிடத்தில் நிகழ்ச்சியை முடித்துக்கொள்ளும். கண்டிப்பா நடக்க தானே போகுது. இன்னும் சில நிமிடத்தில் நீங்க எல்லாம் ஊருக்கு போயிருவீங்க, அவங்க வீட்டுக்கு போயிருவீங்க. கண்டிப்பா நடக்க தானே போகுது. எது உறுதியா நம்ம செய்ய போறோமோ அதுக்கு தான் இன்ஷா அல்லாஹ். ஆனா இந்த கூட்டம் உள்ள வந்து தப்லீக்ங்கிற பேர்ல இன்ஷா அல்லாஹ்வுக்கு அர்த்தத்தை மாத்தி விட்டாங்க. எப்படி? இன்ஷா அல்லாஹ்னா செய்யாம இருக்கிறதுலாம் இன்ஷா அல்லாஹ் சொல்லிடுறது, செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யறது சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு இப்படிதான் ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காரு, நம்ம என்ன பண்ணோம்? இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரேன். இன்ஷா அல்லாஹ் சொல்லாதீங்க, வரேன்னு சொல்லுங்க. எங்க வரேன்னு சொல்றது தாங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சொன்னா நீங்க வரமாட்டீங்க. ஏண்டா அப்ப இன்ஷா அல்லாஹ் சொல்றோம்லாம் பிராடாடா? எப்படி வச்சிருக்காங்க இவங்க? சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதற்கு. போர்னு என்னது? 4 மாசம் போய் சாப்பிட்டு வர்றதுக்கு. அல்லாஹ்வுடைய பாதையில 4 மாசம் கை தூக்குங்க, எல்லாரும் கை தூக்குங்க. ஒரு ஆளும் காணோம். ரைட்டு, சரி 1 மாசத்துக்கு கை தூக்குங்க, அழுகுதுல அதிகம் காணும். சரி பரவாயில்ல, 1 வாரத்துக்கு வாங்கம்மா, எல்லாம் வாங்க கிளப்பு, 1 வாரத்துக்கு. பேர் எழுதியா? இல்லை. ரைட்டு, 1 நாளாவது வரவங்க கை தூக்குங்கம்மா. வியாழக்கிழமை ரொட்டி மட்டும் போடுவாங்க. யாரு? இல்லை. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னா கவலைப்படக்கூடாது, முயற்சி தான் திருவினையாக்கும். இன்ஷா அல்லாஹ் வருவான் மட்டும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் வருவான். அப்போ போதும், அதுக்கு போதும், அல்ஹம்துலில்லாஹ் போதும். அப்படின்னா வரமாட்டேன்னு அர்த்தமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இன்ஷா அல்லாஹ் செய்ய சொல்லி மார்க்கம் சொல்கிறது. அதையே செதைச்சிட்டு இவங்க வேலை என்னவா? 4 மாசம் வெளியூர் கூட்டிட்டு போய் தொலை வைப்பாங்களா? ஏன் உள்ளூர் தொலை வைக்க வேண்டியதானே? தொலை வைக்கும் போது அவன் கேள்வி கேட்பான், அஜரத்து இப்படி அல்லாஹ் அக்பர்னு எங்க கை கட்டணும்? கேள்வி கேட்காத, வழிகிட்டு போயிருவேன். கேள்வி கேட்கறதுனாங்க கூட்டிட்டு வந்திய, எப்படிங்க கை கட்டுறது? நாங்கெல்லாம் கட்டுற மாதிரி நீ கட்டு. இல்ல ரசூல்லா நெஞ்சில கட்டுறதா? நீ நஜாத் தௌஹீத் மத்காரனவன் உன்ன கூப்பிட்டாங்க. அஜரத்து அமல்களின் சிறப்புன்னு படிக்கிறீங்களே, அது எந்த ஹதீஸ்? ஹதீஸ் கேள்வி கிடையாத, கேள்வி கேட்க நாசமா போயிருவேன். இப்படின்ட்டு இந்த வாசலையும் அடைச்சிட்டு என்ன கொள்கையா? நன்மையை மட்டும் ஏவு, தீமையை தடுத்துறாத. என்ன ஆயிரும்? தீமையை தடுத்தா பிரச்சனை வரும், பிரிவினை வரும். மார்க்கத்தில் ஒன்றை ஏற்று ஒன்றை விடுபவன் யார்? யூதன். அல்லாஹ் அந்த வேதக்காரர்களை கண்டித்தான். என்ன சொல்கிறான்? சில விஷயத்தை மார்க்கத்தில் வைத்துக்கொண்டு சிலதை தக்துமுல் ஹக்க வ அன்தும் தஅலமுன், தெரிந்து கொண்டு மார்க்கத்தை மறைத்தீர்கள். பார்க்கிறோமா இல்லையா? 4 மாசம் 1 மாசம் தவறாம போயிருவாங்க. ஒரு விருந்து விடுறது இல்லை, காது குத்து பேர் வைக்கிறது, வயசுக்கு வந்த ஒன்றும் விடுறது இல்லை, எல்லாத்துக்கும் போயிடுறது. கத்தத்திலிருந்து மௌலுதிலிருந்து ஃபாத்தியாலிருந்து ராத்தீபிலிருந்து அதிலிருந்து இதிலிருந்து எல்லாம். என்ன இது தப்லீகு? தப்லீகுடைய நோக்கம் எதனால உண்டாக்குனாங்க? இந்த இஸ்ஹாக்கா இருக்கட்டும், சக்கரியா சாஹிபா இருக்கட்டும், உண்டாக்குறதுக்கு நன்மையை தீமையை தடுங்கண்டு. பாதி உடைச்சாச்சு, தீமையை தடுத்துறாத. நாமெல்லாம் இப்ப என்ன பண்ண போறோம்? துவைக்கிற கல்லுல போய் துவைக்க போறோம். துவைக்கும் போது ட்ரெஸ்ல இருந்து மட்டும் அழுக்கு வெளியே போயிட்டு இருக்கும். கல்லை கிளீன் பண்ணிட்டு இருக்க கூடாது, அது அப்படியே போயிடும். கல்லுல அழுக்கு சேர்ந்து இருக்குமேப்பா. நன்மை ஏவ மட்டுமா அல்லாஹ் சொன்னா? அல்லாஹ் நமக்கு சொன்னது
தஅமுரூன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர். தீமையை தடு. தீமையை தடுக்கணும்ல. சமுதாயத்தில் என்ன தீமையெல்லாம் நடக்குது அதை பார்த்து கண்டிக்கிறோமா? எல்லா ஜமாத் இருக்கிறாங்களே, எல்லா இயக்கங்கள் இருக்கிறாங்களே, இன்றைக்கு ஒரு தீமையை தடுப்பதற்கு அளவுகோல் என்ன? அதை எடுத்து பேசியிருக்கிறோமா? அந்த சபையை புறக்கணிச்சிருக்கிறோமா? அதற்கு எதிராக போஸ்டர் அடிச்சிருக்கிறோமா? அப்படிப்பட்ட நண்பர்களின் செயலை புறக்கணித்திருக்கிறோமா? அதனால் நட்பு முறிந்திருக்கிறதா? நேசம் உடைந்திருக்கிறதா? பாசம் பிரிந்திருக்கிறதா? காட்டுக பார்ப்போம். அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம என்ன பண்றோம்? யாருக்கும் கூனி குறுகி போயிடக்கூடாது. யாருக்கும் இந்த மார்க்கத்தில் சொல்லும் பொழுது சண்டை வந்துடக்கூடாது. அவர் கோவப்பட்டுறக்கூடாது. கோவப்படாத அளவுக்கு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. எதுக்கு? இருக்கிற சுயமரியாதையெல்லாம் இழந்துட்டு வளைஞ்சு நெளிஞ்சு கொடுப்பாங்களா மார்க்கத்தை? வளைவு சுழிவு இல்லாத ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். அந்த மார்க்கத்தை இவங்க வளைஞ்சு கொடுத்து பேசுவாங்களாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? யோசிச்சு பாருங்க. நன்மை ஏவுறது தீமையை தடுக்கிறது ரெண்டும் தான் மார்க்கம். வெறுமனே நன்மை ஏவுறது மட்டும் மார்க்கம்னா இந்த ஜமாத் என்னைக்கோ எங்கோ போயிருக்கும். நாங்களும் இதே 23 கூட்டம் மாதிரி இது ஒரு டம்மி கூட்டமா போயிரும். தீமையை தடுக்கிற காரணத்தினால தான் அல்லாஹ் இதுக்கு அருளே செய்யறான். வெறும் நன்மை ஏவுறதுன்னு யார் இருக்கிறா சொல்லுங்க? எல்லாரும் இருக்கிறீங்களே, எல்லா இயக்கம் இருக்குதே. வெறும் நன்மை ஏவுறதுல எந்த பிரச்சனையும் வருது இல்லையே. தீமையை தடுக்க இருக்கிறோம் யார் இருக்கிறா? நாங்களும் வரதட்சணை எதிர்க்கிறீங்க. உங்கள் வீடுகளில் வரதட்சணை திருமணம் நடந்தால் புறக்கணிக்கிறீர்களா? யோசிச்சு பாருங்க. சமுதாயத்தில் வட்டிங்கிற கொடுமையின் மூலமா சாகுறாங்க. வட்டி அடைக்க முடியாம கேவலப்பட்டு நிக்கிறாங்க. வட்டி கடைக்காரன் கேட்க கூடாது நாக்கூசுகிற வாசகங்களை எல்லாம் கேட்கிறாங்க. தற்கொலை பண்றாங்க. வீட்டை விட்டு ஓடுறாங்க. அப்படியெல்லாம் ஒரு இழிவு நிலை வட்டி வாங்கக்கூடிய சமுதாயத்திற்கு ஏற்படுது. இதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கீங்களா? வட்டி வாங்கி அழியறான். மார்க்கத்தில் இந்த பொருளாதாரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பிரச்சாரம் செய்திருக்கிறீர்களா? கந்தூரி உருசு எதையெல்லாம் ரசூல்லா கண்டிச்சாங்களோ, எதையெல்லாம் ரசூல்லா சபிச்சாங்களோ, எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நாசமா போங்கடானாங்களோ அதையெல்லாம் எடுத்து மார்க்கம்னு கச்சை கட்டி செய்யறோமே. இதெல்லாம் கண்டிச்சு பேசிட்டோம்ல. அடுத்த வாரம் 1 மணி நேரம் கூட நடக்கும் எல்லா பயானும். கண்டிச்சிருக்கிறோம்ல. அதனால ஏன்? எல்லோருக்கும் சத்தியம் என்னவென்று தெரியும். எல்லா இயக்கத்துக்கும் தெரியும் சத்தியம் எதுவென்று. தெரியாம குழந்தை பிள்ளைலாம் இல்லை. அல்லாஹ் தெளிவா சொல்கிறான், வமா தஃபர்ரகு மின்ஹும் இல்லா மின் பாதி மா ஜாஅஹுமுல் இல்மு. அவர்களிடம் தெளிவான சத்தியம் எதுவென்று அறிந்த பிறகும் அவர்கள் எதிர்ப்பார்கள், பிரிந்து போவார்கள். ஏன்? பகியம் பைனஹும். எதனால் தெரியுமா? அவரிடம் இருக்கிற காழ்ப்புணர்ச்சி, பொறாமை குணம். நீ சொல்லி நான் கேட்க மாட்டேன் என்கிற பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நம்ம எதிர்ப்பார்கள். எதிர்த்தால் எதிர்த்துக்கிட்டே போங்க, அது பிரச்சனை இல்லை. எடுத்துரைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. வட்டி குறித்து சொன்னீர்களா? ஒரு பொருளாதாரத்தை ஒருத்தன் கடன் வாங்குறானா எதுக்கு வாங்குறோம்? புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லை, பிச்சை எடுப்பதற்கு கூட மார்க்கம் தடை செய்யவில்லை. நமக்கு உடல் நோய், அதற்கு மருத்துவம் செய்வதற்கு காசு இல்லை, உயிர் போய்விடும். பிச்சை எடுப்பது கூட தப்பில்லை, வட்டி வாங்குவது கூட தப்பில்லை. ஆனால் இதை தவிர நமக்கு ஏற்படுகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கையேந்துறதோ கடன் வாங்குறதோ கூடாது என்பதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். வீடு வச்சிருக்கிறோம், வீட்டை கொஞ்சம் இடிச்சு நல்லா கட்டணும். அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவை, 8 லட்ச ரூபா இருக்கு, 2 லட்ச ரூபா கடன் வாங்கினா செஞ்சிடலாம். இந்த வேலை வைக்கக்கூடாது. ஏன்? வீடு ஏற்கனவே இருப்பது அவசியமானது, இன்னொன்னு கட்டுவது ஆடம்பரம். எது நமக்கு அத்தியாவசியம், எது ஆடம்பரம்னு புரிஞ்சுக்குங்க. நமக்கு தங்க ஏதோ ஒரு இடம் அது அவசியம், உடுத்த ஏதோ ஒரு உடை அவசியம், உன்னை ஏதோ ஒரு உணவு அவசியம். இதை தவிர எல்லாம் ஆடம்பரம். இதை புரிஞ்சுக்குங்க. இது ஆடம்பரமா அவசியமா பாருங்க. நான் ஒரு வேலைக்கு போறேன், அந்த படிப்பு படிச்சா அதிக சம்பளம் கிடைக்கும், இந்த படிப்பு படிக்கிறதுக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணும். இது அவசியமா ஆடம்பரமா? ஆடம்பரம். நான் இங்கிருந்து சம்பாதிக்கிறேன், எனக்கு 10,000 ரூபாய் கிடைக்குது, என்னுடைய சாப்பாடு செலவு எல்லாம் ஓகே, அலுவலகத்தில் 3000 4000 ரூபாய் செலவாயுது, ஓகே. இதர செலவு தான் இஷ்டம் ஆகிட்டு இருக்கு. நான் வெளிநாடு செலவு தான் எனக்கு 50,000 கிடைக்கும், அதுக்காக 4 பேர்ட்ட கடன் வாங்குறான். இது அவசியமா ஆடம்பரமா? ஆடம்பரத்துக்கு கடன் வாங்காதீங்க. இதை மார்க்கம் சொல்லியே தரல. அப்படி கடன் வாங்குற நிலைமை தான் வேணுமா? வாங்கி ஆகணுமா? இருக்கிற நகையை வித்துருங்க, இருக்கிற வண்டியை வித்துருங்க, இருக்கிற சில ஜாமானை வித்துட்டு போங்க. கடன் வாங்காதீங்க. கடன் வாங்குறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் ரத்தம் சிந்தி சாகரானே அந்த ஷஹீதுக்கு கூட யுகுஃபரு லி ஷஹீதின் குல்லு தன்பின் இல்ல தைன், ஷஹீதிற்கு கூட அந்த மறுமையிலே எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும்,
கடனை தவிர என்று சொன்னார்கள். ஜனாசாவை கொண்டு வந்து வைத்த பிறகு இவர் ஏதாவது கடனை விட்டு சென்றிருக்கிறாரா ரசூல்லா கேட்பார்கள். கடனை விட்டு சென்றிருக்கிறாருன்னா தொலை வைக்க மாட்டாங்க ரசூல்லா. நீங்க யாராவது தொலை வச்சுங்கன்றாங்க, அந்த சிறப்பே போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த கடன் வாங்குற நிலை வைத்துக் கொள்ள கூடாது, யார்ட்டையும் கையேந்த கூடாதுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்த மார்க்கத்தில் ஒரு அம்சம், அல் யதுல் உல்யா கைரும் மின் யதி சுஃப்லா, கீழே வாங்குற கையை விட மேலே கொடுக்கிற கை சிறந்த கை. சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? ஹக்கீம் பின் ஹிசாம் ஒரு நபித்தோழர், போர்க்களத்தில் ரசூல்லா சில பொருட்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க, ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க, அவரும் அதை வாங்கிட்டு இருக்கிறார். அப்போ ஹக்கீம் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே இன்னி கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறாரு. ரசூல்லா கொடுத்துட்டாங்க. பிறகு கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ரசூல்லா கொடுத்துட்டு, ஹக்கீமே யார் வேண்டுமென்று வாங்கி கொண்டே இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை அப்படியே ஆக்கி விட்டுருவான். யார் வேண்டான்னு தன்னிறைவா இருக்கிறாங்களோ அல்லாஹ் தன்னிறைவா ஆக்கி விடுவான். ஆனால் வேண்டுமென்றே வாங்கிட்டே இருந்தார்களே ஆனால், தொடர்ச்சியாக மக்களிடம் கையேந்தி கொண்டே இருப்பார்களே ஆனால், நாளை மறுமை நாள்ல முகத்திலே எந்த விதமான சதை இல்லாமல் எலும்பு முண்டமாக வந்து நிற்பான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இதை கேட்டதுதான் அவர்கிட்ட பாக்கி. சரி, இப்படி போயிட்டார். பிறகு சில காலங்கள் கழித்து அந்த ஹக்கீம் கொஞ்சம் ஏழையா இருப்பாரு, அவருக்கு ஏதாவது நிதியை கொடுத்து அனுப்புவோமே, பைத்துல் மால்ல நிதி கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது, வீடு தேடி வருகிறது. ஹக்கீம் ரலியல்லாஹு அவர்கள் சபையிலிருந்து கேட்டு வாங்கிய ஹக்கீம் ரலியல்லாஹு அவர்கள் வீடு தேடி வரும் பொழுது, வேண்டாம் யாராவது ஏழைகளுக்கு கொடுத்துருங்க, இவரும் ஏழை தான், யாராவது ஏழைகளுக்கு கொடுத்துருங்களுக்கு வேணாங்க அப்படின்ட்டார். பிறகு அபூபக்கருடைய ஆட்சி காலம், ஏழைகளுக்கெல்லாம் நிதியை கொடுத்து அனுப்புங்க, வீடு வீடா போய் ஏழைகளுக்கு நிதியை கொடுக்கிறார்கள். இன்றைக்கு ஃபித்ரா விநியோகம், ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஜமாத்து ஒருத்தனுக்கு இவ்வளவு ரூபாய் ஃபித்ராவை கொடுன்னு சொல்லி காசை வாங்கி அதுல உணவுப் பொருளை வாங்கி வீடு விட தேடி சென்று, ஒரு ஏழை கூட இந்த மாவட்டத்தில் பாதிக்கப்படக்கூடாது, பெருநாள் அன்றைக்கு பட்டினி கிடக்கக்கூடாது, தேடி போய் கொடுக்கிறோமே, இது நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் ஒரு சிறு பங்கு, அவ்வளவுதான், ரொம்பலாம் இல்லை. மடு அதுக்கே பல பேருக்கு வைத்தறிச்சல், இந்த ஊர் காசு எடுத்து வேற ஊர் கொடுக்கலாமான்னு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஊர் காசை எடுத்து அடுத்த ஊருக்கு ஃபித்ரா கொடுக்க கூடாதான். நீ சவுதியில சம்பாதிச்சுட்டு இந்தியாவில் செலவு பண்றது ஹலாலா உனக்கு? அப்ப நீ சவுதியில சம்பாதிச்சுட்டு சவுதியில ஃபித்ரா கொடுக்கணும். எர்ணாகுளத்தில் செருப்பு வித்துட்டு இங்க வந்து ஃபித்ரா கொடுத்தா நீ அங்க கொடுத்துணும் ஃபித்ராவை. சென்னையில சம்பாதிச்சுட்டு இங்க ஃபித்ரா கொடுக்கலாமா? என்ன பேச்சு இது? நம்மால் ஒரு ஏழை பசியா இருக்கிறானா, அதான் கொள்கை. இதுல வைத்தறிச்சல் 60,000 தௌஹீத்காரன் வசூல் பண்ணிட்டான். என்னடா பண்றது? இந்த ஊரில் வசூல் எடுத்து அடுத்த ஊர்ல என்ன அவனை கடை வச்சா பிழைக்க போறான்? என்ன பண்ண போறாங்கிற? அவனை சினிமா தியேட்டரை கட்ட போறான், ஏழைகளுக்கு உணவு கொடுக்க போறான், அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அள்ளி கொடுப்பானா, அதை விட்டுட்டு குறை. இது பொதுவாக நயவஞ்சகர்கள்ட்ட இருக்கும்னு அல்லாவே சொல்லிட்டான், அதை விட்டுருங்க. இப்ப என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்து அனுப்புகிறார்கள், ஹக்கீம் ரலியல்லாஹு அவர்கள் தேவையில்லை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் காலத்தில் கொடுத்து அனுப்புகிறார்கள், ஹக்கீம் ரலியல்லாஹு அவர்கள் தேவையில்லை. மரணிக்கும் வரை யார்த்தையும் கையேந்தல. இந்த சபையில இருந்து ஒரு நபித்தோழர் இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஹக்கீம்கிட்ட பார்த்து சொன்னாங்களே ரசூலுல்லாஹ், இந்த செய்தியை கேட்டிருக்கார். அவரை பிற்காலத்துல ஒரு சகோதரர் பார்க்கிறார், ஏங்க நீங்க ரசூலுல்லாவோட அதிகமா பழக்கம் வச்சிருக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் பெரும்பாலும் போக வர நீங்க கூட இருந்திருக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் எங்களுக்கெல்லாம் சொன்ன செய்தி தாண்டி வேற ஏதாவது புது செய்தி சொன்ன மாதிரி உங்களுக்கு இருந்தா எங்களுக்கு எதுவும் சொல்லுங்களேன், சொர்க்கத்துக்கு போற மாதிரி அப்படியேதான் இருந்தா சொல்லுங்களேன், நீங்க செய்யற மாதிரி சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது அவர் சொன்னார், ஹக்கீம் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள், ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, அவரும் மௌத்தாகிற வரைக்கும் எதையும் வாங்கல, அந்த செய்தியை கேட்டு நானும் மௌத்தாகிற வரைக்கும் எதையும் வாங்கல. இதான் சஹாபாக்கள், அந்த சுயமரியாதையை மக்களுக்கு பாடம் கற்பித்து கொடுத்தவர்கள். அதுபோன்று நாமும் சுயமரியாதையோடு இருந்தால் முதல்ல கடன் வாங்குவோமா? கடனுங்கிற நிலை வந்தால் தானே வட்டி. வாங்கக்கூடியவர்கள் முதல்ல திருந்தினால் மட்டும்தான் இந்த வட்டி என்கிற சமூக கொடுமை ஒழிக்க முடியும். எந்த வகையிலும் சரி, நகை கடன், பணக்கடன், வியாபார கடன், எந்த கடன்லையும் விழுந்துடக்கூடாது. நம்ம உயிர் போற நிலை அப்ப வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. வேற எதற்கும் கடன் வாங்கக்கூடாது என்கிற முடிவில் நாம் இருக்க வேண்டும். அதையும் தாண்டி வருகிறதா, ஜமாத்தை அணுகுங்கள். ஏதோ இயன்ற உதவிகளை, வட்டியில்லா கடனை ஜமாத் செய்யும். இது போன்ற நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு அழகான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த மார்க்கத்துடைய கொள்கையில் எந்த சமரசம் இல்லை, இந்த மார்க்கத்துடைய தத்துவத்தில் எந்த சமரசம் இல்லை. எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை இயக்கங்கள் கொள்கைகளுக்கு மத்தியில் சுடர்விட்டு எரிகிற தனித்துவம் வாய்ந்த இஸ்லாமிய மார்க்கத்தை
அல்லாஹ் நமக்கு வாழ்க்கை நிறையாக கொடுத்ததற்கு மகிழ்ச்சி பெற்று பெருமிதம் கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து அந்த மார்க்கத்தின்படி செயல்படக்கூடியவர்களாக உறுதியோடு இறுதி வரை வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அப்படிப்பட்ட மக்களாக நாம் வாழ்வதோடு மட்டும் இல்லாமல் எல்லா மக்களையும் இந்த சத்தியத்தின் பால் அழைக்கக்கூடிய நன்மக்களாக வாழ்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்